ரோமர் 12:12 எடுங்க பார்ப்போமே. நேற்று பார்த்த அதே வசனம், ரோமர் 12:12. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். முடிந்தால் எல்லாரும் சத்தத்தை எடுத்து படிக்க முடியுமா பாருங்க, எல்லாரும் சேர்ந்து படிக்கலாமா? நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள், உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள், ஜெபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள். இன்னைக்கு நீங்கள் உலகத்தை எடுத்து பார்த்தால் உலகத்தில் எங்குமே சமாதானம் கிடையாது, எங்குமே சமாதானம் கிடையாது. எல்லா இடத்திலும் பிரச்சனை, எல்லா இடத்திலும் போராட்டம், எல்லா குடும்பத்திலும் போராட்டம். சபைகளை எடுத்து பார்த்தா சபைகளுக்குள்ள பிரச்சனை, ஊழியருடைய ஒவ்வொரு ஐக்கியங்கள் எடுத்து பார்த்தா ஒரு ஸ்தாபனத்துக்குள்ள பிரச்சனை, ஊழியக்கார குடும்பத்திலே பிரச்சனை, விசுவாசி குடும்பத்திலே பிரச்சனை. எங்கு பார்த்தாலும் பிரச்சனை பிரச்சனை பிரச்சனை. ஏன்னு கேட்டால் அதோட ரகசியம், இயேசு சீக்கிரம் வரப்போகிறார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்குது, மனுஷகுமாரன் வெளிப்படும்போ பூமியிலே விசுவாசத்தை காண்பேனோ. ஆண்டவர் எங்குமே சந்தேகப்பட்ட மாதிரி இல்லை பைபிள்ல. ஆனா இந்த ஒரு விஷயத்தில் மட்டும் அவர் சந்தேகப்படுகிறார். மனுஷகுமாரன் இந்த பூமிக்கு வெளிப்படும் பொழுது, இயேசு கிறிஸ்து இந்த பூமிக்கு வரும்பொழுது பூமியில் விசுவாசத்தை காண்பேனோ. எல்லா விசுவாசியோட விசுவாசமும் நஷ்டப்பட்டு, எல்லா விசுவாசமும் தளர்ந்து, எல்லா விசுவாசமும் செத்து போகிற சூழ்நிலை தான் இன்னைக்கு வந்து கொண்டிருக்கிறது. ஒவ்வொரு வாழ்க்கையிலும் கஷ்டம், வறுமை, பட்டினி, நிந்தனை, அவமானம், வியாதி, தீராத போராட்டங்கள் மக்களை வாட்டி வதக்கி கொண்டிருக்கிறார். இந்த நாட்களில் தான் தெய்வம் தனக்குள்ள மக்களை பிரித்தெடுக்கிறாங்க. இந்த சோதனையில் தான் மக்களை கர்த்தரை குறிவாக்கி கொண்டிருக்கிறாங்க. யோபு சொல்லும்போது, நான் சோதித்த பிற்பாடு யாராக விளங்குவேன்? சுத்த பொன்னாக, கலப்படம் இல்லாத பொன்னாக விளங்குவேன் சொன்ன ஒரே ஒரு மனுஷன் யோபு மாத்திரம்தான். அப்படி நம்முடைய சோதனை முழுவதுமே, நான் எப்பொழுதுமே சொல்லும், சோதனை வருகிறது உண்டானால் அதுக்கு பின்னாடி ஒரு சாதனை வந்து கொண்டே இருக்கிறது. சோதனை ஒருபோதும் நம்மளை மேற்கொள்ள முடியாது, சோதனை ஒருபோதும் நம்மளை ஆட்டி படைக்க முடியாது. சோதனை நம்முடைய தலைக்கு மேலே வர கர்த்தர் அனுமதிக்க மாட்டார். வேதத்தில் ஒரு வசனம் இருக்கிறது, மனுஷரே எங்கள் தலைமையில் ஏறி ஓட பண்ணினீர், தீயையின் தண்ணீரை கடந்து வந்தோம். அந்த வசனம் இவ்விதமாக முடியுது, மகிழ்ச்சியான தேசத்தில் எங்களை கொண்டு வந்தார். அப்ப அந்த மகிழ்ச்சியான தேசத்தில் வர வேண்டுமானால் மனிதர்கள் நம்ம தலைமையில் ஏறி ஓடணும், நம்ம தீயையின் தண்ணீரை கடந்து வரணும். இந்த கொடிய சோதனைகளை ஜெயித்தா தான் எங்க வர முடியும்? எங்க வர முடியும்? மகிழ்ச்சியான அல்லது செழிப்பான இடத்துக்கு நம்ம வர முடியும். அந்த செழிப்பான இடம் எதை குறிக்கிறது? நான் சொல்லுகிறேன், பரலோக ராஜ்யத்தை குறிக்கிறது. இங்க நமக்கு ஒரு செழிப்பான தேசம் கிடையாது, நமக்கு இருக்கிற ஒரு தேசம் அது பரலோகம். அந்த ராஜ்யத்துக்கு போக வேண்டுமானால் அதோட நிபந்தனைகள் தான் இங்க எழுதி இருக்கிறாங்க. நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். இன்னைக்கு அநேகோட நம்பிக்கை நஷ்டப்பட்டு போகுது, அநேகோட நம்பிக்கை நஷ்டப்பட்டு போகுது. செத்து போன விசுவாசம், உயிருள்ள விசுவாசம் காண ரொம்ப கஷ்டமா இருக்குது. செத்து போன விசுவாசம், அதுக்கு ஆண்டு சொல்றாங்க நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள். அடுத்தது, உபத்திரவத்தில் எப்படி இருக்கணும்? உபத்திரவம் வரும்பொழுது சபை விட்டு ஓடுகிறது, ஜெபத்தை நிறுத்துறது, பைபிள் ரீடிங் நிறுத்துறது, கர்த்தருடைய ஊழியத்தை விடுகிறது, அதல்ல பின்னோக்கி போறது அல்ல கிறிஸ்தவ வாழ்க்கை. எதிர்நீச்சல் போட்டு அனுதினமும் போராடி ஜெயிக்கிறது தான் கிறிஸ்தவ வாழ்க்கை. ஆனபடி இங்க என்ன சொல்லி இருக்கிறாங்க? உபத்திரவத்திலே எப்படி இருக்க வேண்டுமா? பொறுமையா இருக்க வேண்டும். கடைசியாக ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்க வேண்டும். என்ன வந்தாலும் ஜெபத்தை நிறுத்தக்கூடாது. ஆமீன் எல்லாம் சொல்ல முடிஞ்சா சொன்னா போதும், இருந்தா சொல்லுங்க. வேதம் சொல்ல, இருதயத்தின் நிறைவு வாய் பேசும். இருதயத்தில் இருந்தா மட்டும்தான் ஆமீன் சொல்லணும். நாங்க சொல்லி தந்த ஆமீன் சொன்ன எந்த புண்ணியமே இல்லை. இங்க இருக்கிறவங்க பாருங்க, கைகளை தட்ட சொல்றாங்க, அப்புறம் பாட சொல்றாங்க, சத்தமா பாட சொல்லி நம்ம என்ன அப்படியெல்லாம் பண்ணி ஒரு நம்ம பாடணும், நம்ம கை தட்டணும், நம்ம துதிக்கணும், நம்ம ஜெபிக்கணும். அவனுக்கு விடுதலை இயேசு கொடுப்பாங்க. ஆராதிக்கிறவனுக்கு எப்பொழுதுமே விடுதலை தான். சொல்லி கொடுத்து கற்றுக் கொடுத்து பாட வைக்கிறதும் துதிக்க வைக்கிறதும் ஆராதிக்கிறது எந்த புண்ணியமே நமக்கு கொடுக்க முடியாது. என்னுடைய இருதயத்திலிருந்து பொங்கி வரணும், ஆண்டவரை நான் துதிக்கணும், ஆண்டவரை நான் ஆராதிக்கணும், அவரை நான் நோக்கி ஜெபிக்கணும். என் ஜெபத்துக்கு எந்த ஒரு பலகீனம் வரக்கூடாது. உயிருள்ள ஒரு ஜெபம், ஜெபிக்கிற அனுபவம் என் வாழ்க்கையில் இருக்கணும் என்ற நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில் அவசியமா தேவைப்படுகிறது. சந்தோஷமா இருக்கிறீங்களா? வேகமாக நம்ம பார்க்க போகலாம். 1 தெசலோனிக்கரின் புஸ்தகத்துக்கு வேகமா வாங்க. 1 தெசலோனிக்கரின் புஸ்தகம் வேகமா திருப்பி 5ஆம் அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். 16 19 வசனம் எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான். 1 தெசலோனி 5ஆம் அதிகாரம் 16 எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்க. சொல்ற மறுபடியும் பாருங்களேன், எப்பொழுதும் என்ன பண்ண வேண்டும்? நிறைவானாலும் சந்தோஷம், குறைவானாலும் சந்தோஷம்.
கஷ்டமானாலும் நஷ்டமானாலும் என்ன சேதம் வந்தாலும் சந்தோஷம். இங்க சொல்லுகிறது எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள். எப்பொழுது எப்படி இருக்க வேண்டுமா? சந்தோஷமா இருக்கணும். ஜெபம் இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நம்ம எப்படி ஜெபம் பண்ணுகிறோம்? அதிகாலை எழுப்பி 2 வார்த்தையில் ஜெபம், அப்புறம் நைட்டு படுக்கிறதுக்கு முன்னாடி ஒரு 2 வார்த்தையில் ஒரு ஜெபம், அப்புறம் நமக்கு எப்போ ஜெபிக்க நேரம் கிடைக்கும் எனக்கு தெரியல. இப்படிதான் அநேக ஜெபம் போயிட்டு இருக்குது. ஆனால் இங்கே என்ன சொல்றாங்க? இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. எப்பொழுது எப்படி இருக்கணுமா? சந்தோஷமா இருக்கணும். இடைவிடாமல் என்ன பண்ணணும்? ஜெபம் பண்ண. இடைவிடாமல் சொன்னா அந்த ஜெபத்தை நிறுத்தினா சாத்தான் உள்ள வந்துடும். அப்ப நீங்க யோசிக்கலாம், எப்படி சாப்பிடுவது, எப்படி குளிப்பது, எப்படி வேலைக்கு போவது, எப்படி படிப்பது, எப்படி மற்றவங்களோட பேசுறது, எல்லாமே செய்யலாம். நீங்க டிராவல்ஸ் பண்ணலாம், எல்லாமே செய்யலாம். ஆனா உங்களோட உள்ளான மனுஷன் அமைதியா இருக்க கூடாது. உள்ளான மனுஷன் மௌனமா இருக்க கூடாது. தாவீது சொல்லுகிறார், எக்காலத்து நான் கர்த்தரை ஸ்தோத்திரிப்பேன், அவர் துதி எப்பொழுதும் என் வாயில் இருக்கும். தாவீது மனுஷனாய் வாழ்ந்து வந்தா, நம்மை போல பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள், நம்மை பார்க்கல மேலான கஷ்ட நஷ்டங்களை அனுபவித்தவன் தாவீது. ஆனாலும் எப்பொழுதும் வாயில் என்ன இருந்ததாம்? கர்த்தரை துதிக்கிறதான துதி இருந்தது, ஜெபிக்கிற அனுபவம் இருந்தது. ஆனபடி தாவீதுடைய சரித்திரம், அவருடைய லைஃப், அவருடைய வாழ்க்கை நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைந்து மேலுக்கு மேல் அவன் வளர்ந்து வந்ததை நம்ம பார்க்கிறோம். அப்படியானால் ஜெபத்துக்கு ஒரு லிமிட் வைக்காதுங்க. இப்பதான் ஜெபிக்கணும், அல்ல இத்தனை மனிதரை ஜெபிக்கணும், இப்படிதான் ஜெபித்தால் போதும், அப்படி எல்லாம் நீங்க ஒரு லிமிட் வைக்காதுங்க. உங்களுடைய உள்ளான மனுஷன் தேவனை நோக்கி பார்த்து கொண்டே இருக்க வேண்டும், தேவனோடு பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். நம்மளுக்கு ஜெபிக்கிறது யாருக்குமே தெரியாது. பாருங்க, அன்னாள் தேவாலயத்தில் ஜெபிக்கும் பொழுது ஏலி பார்க்கும் பொழுது உதடு மட்டும்தான் அசந்துட்டு இருக்குது, எந்த சவுண்டும் கிடையாது, எந்த வாய்ஸும் கிடையாது. அப்ப ஏலி என்ன நினைச்சா? இவ ஃபுல் போதையில் வந்திருக்கிறா, இவ குடிச்சிட்டு வந்திருக்கிறா, இவ பெரிய பயங்கரமா ஒரு நிலைமைக்கு வந்திருக்க. ஏலி ஒரு தீர்க்கதரிசி, அவனுக்கு அப்படிதான் தெரிஞ்சது. இல்ல, அவள் தன் இருதயத்தில் இருக்கிற வேதனைகளை பாதத்தில் ஊற்றி கொண்டிருக்கிறார். அது மற்றவங்க கேட்கணும் அவசியம் இல்லை, மற்றவங்க பார்க்கணும் அவசியம் இல்லை. சில ஆட்கள் ஜெபம் பண்ணா இந்த பில்டிங்கே அதிரும், அது அல்ல ஜெபம். அப்படி ஜெபிக்கிறது தப்புன்னு நான் சொல்லலை. ஆனா நம்முடைய உள்ளான மனுஷன் 24 hours, நீங்க தூங்கும் பொழுதும் உள்ளான மனுஷன் தூங்க மாட்டாங்க. அந்த மனுஷன், உள்ளான மனுஷன் ஆண்டோடு பேசிக்கொண்டு இருப்பான். ஆண்டோடு பேசிக்கொண்டு. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? என்னோட லைஃப்ல எனக்கு தொடர்ந்து நான் மெசேஜ் கொடுக்கணும். என்னால் காத்திருந்து ஜெபித்து ஒரு மெசேஜ் தயார் பண்ணக்கூடிய நேரம் எனக்கு கிடைக்காது. நான் படுத்து தூங்கும் பொழுது தூக்கத்திலே கர்த்தர் பேசுவாங்க. தூக்கத்தில் தான் எனக்கு அநேக மெசேஜ் கிடைக்கிறது. அநேக மெசேஜ் எனக்கு தூக்கத்திலே கிடைக்கும். நான் குளிக்கிறதுக்காக பாத்ரூமில் போவோம், அங்கே எனக்கு ஒரு மெசேஜ் தலைப்பு கிடைக்கும். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். இப்படி வழியிலே பிரயாணம் பண்ணும் பொழுது, நடந்து போகும் பொழுது, அல்லங்கில் கர்த்தருக்கு ஸ்தோத்திரம் தூங்கும் பொழுது எல்லாம் தான் இந்த மெசேஜ் எல்லாம் கிடைக்குது. அப்புறமா அதை உட்காந்து அதை நாங்கள் ப்ரிப்பரேஷன் பண்ணி தயார் பண்ணி எடுத்துட்டு உங்க முன்னாடி கொண்டு வந்து உங்களுக்கு விளம்பி கொடுக்கிறோம். அல்லாத காத்திருந்து ஒரு மெசேஜ் எடுக்கக்கூடிய வாய்ப்புகள் எங்களுக்கு இல்லை, அதுக்குள்ள நேரம் எங்களுக்கு கிடையாது. அந்த அளவுக்கு ஊழியத்தினுடைய வளர்ச்சி, ஊழியத்தினுடைய பெருக்கத்தினால ஒரு நிமிஷம் கூடி ஓய்வு எடுக்கிறதுக்கோ அல்லங்கில் தேவசமதிலே காத்திருக்கிறதுக்கோ நமக்கு மேக்சிமம் நேரம் கிடைக்காது. ஆனால் எப்பொழுதும் கர்த்தரோடு பேசி கொண்டிருக்கிறோம். ஆண்டவர் நம்மோடு பேசிக்கணும். அவருக்கு ரொம்ப பிடிக்கும் நம்ம பேசுறது, நமக்கு ரொம்ப பிடிக்கணும் அவர் பேசுறது. ஆமென். அவருக்கு நமக்குள்ள கனெக்ஷன், அவருக்கு நமக்குள்ள அந்த உறவு, அவரோடு நாம் வைத்திருக்கிற அந்த ஐக்கியம், அவர் நம்மோடு வைத்திருக்கிற ஐக்கியம் ஒரு நாளும் மாறக்கூடாது. அந்த இயேசுவோடு இணைந்திருந்து இங்க என்ன சொல்லுகிறார்கள்? கர்த்தருக்கு எப்பொழுதும் சந்தோஷமாயிருங்கள், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள், எல்லாவற்றிலேயும் ஸ்தோத்திரம் செய்யுங்கள். அப்படி செய்வதே கிறிஸ்து இயேசுவுக்குள் உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாயிருக்கிறது. இதுதான் தேவன் என்னை குறித்து எதிர்பார்க்கிறது, இதுதான் தேவன் உங்களை குறித்து எதிர்பார்க்கிறது. இது நீங்க செய்யணுமா? அடுத்து பாருங்களேன், ஆவியை அவிழ்த்து போடாதிருங்கள். உங்களோட ஆவி நஷ்டப்பட்டு போகக்கூடாது, பலவீனப்பட்டு போகக்கூடாது, செத்து போகக்கூடாது. அதை நீங்க அவிழ்த்து விடக்கூடாது. ஆண்டவருக்காக வைராக்கியம் கொண்டு ஆண்டவருக்காக எழும்பி நீங்க நிற்கிறது உண்டானால் இந்த உலகத்தை நீங்கள் ஜெயிக்கலாம். இந்த உலகத்தை நீங்க ஜெயிக்கலாம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய காரியங்களை நீங்க சாதிக்கலாம். இந்த உலகத்தில் பெரிய பெரிய நன்மைகளை நீங்க அனுபவிக்கலாம். நீங்க வாழ்ந்து காட்டலாம் கிறிஸ்துவுக்காக. கிறிஸ்துவுக்காக தேவன் ஒரு மனுஷனை அனுகிரகிக்கணும், ஆசீர்வதிக்கணும், வளர்த்தணும் நினைச்சா அது யாரும் தடை பண்ண முடியாது. அது பாட்டுக்கு வளர்ந்துட்டே போகும். ஆனபடி ஏதோ ஒரு சமுதாயத்தில், ஏதோ ஒரு பாரம்பரியத்தில் பல தெய்வங்களை நம்பி, பல தெய்வங்களை விசுவாசித்து, அந்த தெய்வத்துக்கெல்லாம் பணிவிட செய்து கும்பிட்டு கடைசியாக இயேசு உங்களை அழைத்து அவருடைய இரத்தத்தால் கழுகப்பட்டு ரட்சிப்பு ஒரு காரியத்தை உங்களுக்கு கொடுத்து நீங்க ஸ்நானப்பட்டு சபைக்கு வந்தது உண்டானால் நீங்க தனியா வரல, தேவன் உங்களை கொண்டு வந்திருக்கிறார்.
எதுக்கு உங்களை சபைக்கு கொண்டு வந்து நாட்டி இருக்கிறாங்க? உங்களிருந்து கர்த்தர் பெரிய பிரதிபலன் எதிர்பார்க்கிறாங்க. உங்களிருந்து கர்த்தர் கனி எதிர்பார்க்கிறாங்க. ரட்சிக்கப்படுறதுக்கு வந்து நம்ம காட்டொலிவா இருந்தோம், காட்டு மரங்களா இருந்தோம். யாருக்கும் நம்ம தேவையில்லை, ஒரு மனுஷனுக்கு நம்ம தேவையில்லை. அங்கேருந்து கர்த்தர் நம்மளை வெட்டி எடுத்தார், அங்கே நம்மளை பிடுங்கி எடுத்து சபையான் தோட்டத்தில் கர்த்தர் நம்மளை நாட்டி வைத்திருக்கிறார். சபையான் தோட்டத்துக்குள்ளே கொண்டு வந்து நாட்டி உங்களுக்கு தண்ணீர் பாய்க்கிறார், உங்களுக்கு நல்ல ஆகாரத்தை கொடுத்து உங்களை பலப்படுத்துகிறார். இதுதான் சபையுடைய உபதேசம், இதான் சபை நடத்துகிற காரியங்கள். இப்படிப்பட்ட சபையில நீங்க உண்மையாகவே கர்த்தரை துதித்து ஆராதிக்க ஆராதிக்க அவருடைய மகிமை உங்களிலோடு வெளிப்பட கர்த்தர் உதவி செய்வாராக. சபை நாளுக்கு நாள் வளர்ச்சி அடைஞ்சிட்டே இருக்கும். சபையெல்லாம் பூட்டப்பட்டு இருக்கக்கூடாது, ஒரு காலத்தும் சபை பூட்டி இருக்கக்கூடாது. ஞாயிற்றுமை மட்டும் ஆராதிக்கிறது அல்ல சபை, 24 hours. சகல ஜாதிகளுக்கும் இது என்ன இருக்கிற சொல்லுங்களேன். இது ஃபுல் காஸ்பல் சபைக்குள்ள மக்களுக்குள்ள சபை அல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற சகல ஜாதிகளுக்கு இதுதான் சபை. நோவா ஒரு பெட்டகத்தை ஒரு பேழையை செய்தா பாத்தீங்களா? பலவிதப்பட்ட ஜாதிகள் மிருகங்கள் தான் உள்ள வந்தது, பல ஜாதி மிருகங்கள் தான் உள்ள வந்தது. எல்லா மிருகத்துக்கு சேர்த்துதான் நோவா பேழை கட்டினார்கள். என்னோட ஜாதி மட்டும் உள்ளே வா, என் கோத்திரம் மட்டும் உள்ளே வா அப்படி இல்லை. அவன் குடும்பத்தை தவிர வந்தது எல்லாமே துஷ்டத்தனமான கொடுமையான வெகுரமான விஷ நிரம்பின கொடிய கொடிய மிருகங்கள் தாமே. ஒரு மிருகம் கண்டால் ஒரு மிருகத்தை அடிச்சு தின்னக்கூடிய துஷ்ட மிருகங்கள் தாமே அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்தது. அந்த பேழைக்குள்ளே பிரவேசித்த அத்தனை மிருகங்களும் மனுஷனும் தப்பிட்டுவதை நம்ம பார்க்கிறோம். அப்படியான இந்த சபை தேவனுடைய பார்வைக்கு ஒரு பெட்டகமாக மாறணும், ஒரு பேழையாக மாறணும், ஒரு கப்பலா இது மாறணும். இதுக்குள்ளே காலு வைக்கிறவன் சொர்க்கத்துக்கு போகணும். இந்த காம்பவுண்டுக்குள்ளே காலு வைக்கிறவன் ரட்சிக்கப்பட்டவன். யாரா இருக்கட்டுமே, அவன் கொலைக்காரனா இருக்கலாம், விபச்சார கள்ளனா இருக்கலாம், அவன் பெரிய துரோகியா இருக்கலாம், சபைக்கு விரோதியா இருக்கலாம், பலவிதப்பட்ட காரியத்தில் விழுந்தவனா இருக்கலாம். நோ, அவன் இந்த காம்பவுண்டுக்குள்ள இந்த மண்ணுக்குள்ள காலு வைத்தால் இயேசுவின் ரட்சிப்பு அவனுக்கு வந்து சேரணும். எத்தனை பேர் இதை விசுவாசி எனக்கு தெரியல, எத்தனை பேர் நம்புறேன் தெரியல. அப்படி செய்ய வேண்டுமானால் எப்போதும் சந்தோஷமா இருக்க வேண்டும். கஷ்டம் வந்தாலும் நஷ்டம் வந்தாலும் துன்பம் வந்தாலும் இன்னைக்கு சர்ச்சுக்கு போக வேண்டாம், என்ன போய் பிரயோஜனம், எவ்வளவு பிரசங்க கேட்ட என்ன பிரயோஜனம், எவ்வளவு கொடுத்த என்ன பிரயோஜனம், எவ்வளவு ஜெபிச்ச என்ன பிரயோஜனம், ஒரு நன்மை இல்லையே. அப்படி இருக்கக்கூடாது. கஷ்டத்திலும் நஷ்டத்திலும் துன்பத்திலும் உயர்விலும் தாழ்விலும் எல்லாம் நீங்க ஜெபிக்க கற்றுக்கொள்ளணும், சந்தோஷமா இருக்க கற்றுக்கொள்ளணும். அப்படியே வாங்க எபிரேயரின் புஸ்தகம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்க. எபிரேயரின் புஸ்தகத்தில் 6ஆம் அதிகாரம் என்ன சொல்றது பாருங்க, சீக்கிரமா பாருங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் 12 15 வசனத்தை வேகமா படிக்கலாம். 12ஆம் வசனம் 15ஆம் வசனம் சீக்கிரம் படிங்க. ஆமென். எவ்வளவு தெளிவாக தேவன் சொல்றாங்க பாருங்க. 12ஆம் வசனம், ஏனெனில் 6ஆம் அதிகாரம் எபிரேயர் 6ஆம் அதிகாரம் படி மக்கள், நீங்களே படிங்க. எபிரேயர் 6ஆம் அதிகாரம் படிங்கம்மா. நீங்கள் அசதியாயிராமல் எவ்வளவு தெளிவாக வேதம் நமக்கு கற்றுக் கொடுத்து கொண்டிருக்கிறது. இதான் சொல்ற, இந்த சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை உங்க கையில் இருக்குதுங்க. இந்த வேத புஸ்தகம் ஒரு சாதாரண புஸ்தகமா நீங்க நினைக்க கூடாது. இதை சுமக்கிறவனை இந்த வேதம் சுமக்கும், இதை நேசிக்கிறவனை இந்த வேதம் நேசிக்கும். இதை கற்றவன் எங்குமே தோற்ற சரித்திரமே கிடையாது. இந்த சத்தியத்தை மேய்கிறவன் எங்குமே பட்டு போன அனுபவம் கிடையாது. இவன் நாளுக்கு நாள் பக்தி விருத்தி அடைந்து நாளுக்கு நாள் பலன் பெற்று வேர் ஊன்றி பூத்து கனி கொடுக்கிற அனுபவத்துக்குள்ளதான் இந்த வேதத்தை நேசிக்கிற மக்களை கற்றுக் கொண்டு வருகிறார். ஆமீன். என்னைக்கு இந்த வேத புத்தகத்தை நான் கையில் எடுத்தேனோ அந்த நாள் இந்த நாள் வரையிலும் கர்த்தர் எனக்கு இது நல்லதாக கொடுத்திருக்கிறான். எனக்கு தேவையானதெல்லாம் இந்த புத்தகத்தில் இருக்குது. எனக்கு சரீர சுகம் வேணுமா, இதில் இருக்குது. எனக்கு பாப மன்னிப்பு வேணுமா, இதில் இருக்குது. எனக்கு ஆரோக்கியம் வேணுமா, இதில் இருக்குது. எனக்கு பணம் வேணுமா, இதில் இருக்குது. எனக்கு தீர்க்காயுசு வேணுமா, இதில் இருக்குது. எனக்கு என்ன வேணுமோ இந்த புத்தகத்தில் இருக்குது. இதை திறக்கணும், நான் அதை எடுக்கணும், நான் அதை விசுவாசிக்கணும், நான் அதை மற்றவங்களுக்கு முன்பாக அனுபவித்து காட்டணும். அப்படி இருக்கிறது உண்டானால் நிச்சயமாகவே கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. மறுபடியும் அந்த வசனத்தை படிங்க.
இதுதான் நமக்கு அவசியமா. இன்னைக்கு நிறைய பேர் நம்பி வந்துட்டாங்க, நான் விசுவாசி தான், நான் இயேசுவை ஏற்றுட்டோம், நான் ரட்சிக்கப்பட்டோம், நான் ஞானஸ்நானம் வந்திருக்கேன். இல்ல, அந்த நிச்சயம், பூர்ண நிச்சயம், நீ யாரு, நீ எப்பேற்பட்டவன், யார் உன்னை அழைத்தவர், எப்படி நீ ரட்சிக்கப்பட்ட, யாரோட ரத்தத்தை உனக்காக கொடுக்கப்பட்டிருக்குது, எப்படி நீ கழுகப்பட்டாய், அந்த நிச்சயம் உங்களோட வாழ்க்கையில் அவசியமா வேணும். அடுத்தது கடைசி மூச்சு விடுகிற வரையிலும் முடிவு பரியந்தம் அப்படியே நீங்கள் ஜாக்கிரதை உள்ள மக்களாக இருக்கணும். குறுகிய நாட்களுக்குள்ள டக்குன்னு விட்டு போகக்கூடாது, கஷ்டங்கள் நஷ்டங்கள் ஓடி போகக்கூடாது. அப்படி கடைசி பரியந்தம், முடிவு பரியந்தம் நிலைத்திருக்கவன் தான் ரட்சிக்கப்படுவாங்க. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? அவன் தான் ரட்சிக்கப்படுவாங்க, அவன் தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த பாடுகள் முழுவதும் நம்ம அனுபவித்தான் ஆக வேண்டும். நம்முடைய முன்னோர்கள் எல்லாரும் அனுபவித்து இருக்கிறார்கள். இயேசு கிறிஸ்து நமக்கு பாடமாய் கற்றுக் கொடுத்திருக்கிறாங்க. யாருமே நமக்கு முன்னே போனவங்க யாருமே சுக வாழ்க்கை அனுபவித்த கிடையாது. ஆனா இப்ப அவங்க சுக வாழ்க்கை அனுபவிக்கிறாங்க. இந்த உலகத்திலே பாடுகள், உலகத்திலே கஷ்டங்கள், உலகத்திலே நிந்தனைகள், உலகத்திலே வியாதிகள் ஒன்றும் ஒரு கலைப்படம் இல்லாத கிறிஸ்தவனை சேதப்படுத்த முடியாது. அவனுக்கு நாளுக்கு நாள் அது பூஸ்ட் குடிக்கிற மாதிரி, சூப்பு குடிக்கிற மாதிரி அந்த சோதனைகள் எல்லாம் அவனை பலப்படுத்தி உயர்த்தி கொண்டே வருகிறான். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பதை செய்வாரா? என்னோட பாடியில ஒரு போன் கேன்சர் வந்தது. அந்த போன் கேன்சர் வராம இருந்திருந்தா இன்னைக்கு நான் உத்தியோகத்தில் இருந்து ரிட்டையர்மெண்ட் ஆகி பென்ஷன் வாங்கி சாப்பிட்டு கிழவன் எங்கே ஒரு மூலையில் உட்கார்ந்துட்டு இருப்பேன். கர்த்தருக்கு எங்களுக்கு ரிட்டையர்மெண்ட் கிடையாது. 70 வயசு முடிய போகுது, இன்னும் நமக்கு என்ன இல்லை, ரிட்டையர்மெண்ட் கிடையாது. சில ஆட்கள் பாருங்க, கல்யாணம் பார்க்கும்போது மாப்பிள்ளை என்ன வேலை செய்ய, பாஸ்டர். ஐயோ, பாஸ்டர்களுக்கெல்லாம் பொண்ணு கொடுக்க நாங்கள் கொடுக்க மாட்டேன், பாஸ்டர்களுக்கெல்லாம் நாங்கள் பொண்ணு கொடுக்க மாட்டேன். அந்த பெண்ணு கடைசி வரைக்கும் வாழ சந்தோஷமா சாப்பிடணுமா, பாஸ்டர்களுக்கு தான் கொடுக்கணும். எனக்கு ஒரு கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ் தான் வேணும். கவர்மெண்ட் எம்ப்ளாயிஸ்ல மாசம் கடைசி ஒரு நாள் தான் சம்பளம் வாங்குறான். 30ஆம் தேதி ஒரு நாள் தான் சம்பளம், அல்லங்க 31ஆம் தேதி 1ஆம் தேதி ஒரு நாள் தான் அவன் சம்பளம் வாங்குறான். அதை வச்சு அவன் மெயின்டைன் பண்ணணும். எங்களுக்கு நித்தமும் சம்பளம் தான். உங்களுக்கு அப்படி உண்டான்னு எனக்கு தெரியல. எனக்கெல்லாம் தினமும் சம்பளம் தான். ஆமீன். எனக்கெல்லாம் தினமும் சம்பளம் தான். என்ன ஒரு மாதிரி பாக்குறீங்க? எனக்கெல்லாம் தினமும் சம்பளம். எங்களுக்கு ரிட்டையர்மெண்டே கிடையாது. எங்களுக்கு வயசாக வயசு குறைஞ்சிட்டு தான் போறதை தவிர எங்களுக்கு வயசு கூடி போறது இல்லை. கர்த்தர் எங்களுக்கு பலவீனங்கள் பெருக பெருக எங்களுக்கு பலவீனம் உண்டாகி எங்களை சத்து போறது இல்லை. எங்களை பலப்படுத்தி அவருடைய நாமத்தை மகிமைப்படுத்தி கொண்டே வருகிறார்கள். ஆமீன் சொல்லுங்களேன். எல்லா நாளும் சம்பளம், எல்லா நாளும் சம்பளம். தேவைகள் எல்லாம் கர்த்தர் சந்திக்கிறார். எல்லா தேவைகளையும் கர்த்தர் சந்திக்கிறார். நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இப்ப கடந்த இங்க வரதுக்கு வியாழக்கிழமை அங்கிருந்து கிளம்புறதுக்கு முன்னே காலமே ஒரு 11-12 மணிக்கு அந்த இடத்துக்காக 50 லட்சத்தை எடுத்து நான் கொடுக்குறேன். அந்த 50 லட்சம் எப்படி வந்தார்னுள்ளது எனக்கு தான் தெரியும். ஒரு மனுஷங்கிட்ட போய் கை நீட்டி தாங்கன்னு கேட்டதில்லை. யாரிடத்திலும் அதுக்காக நான் போய் பரிந்து பேசின கிடையாது. நான் ஆராதிக்கிற தேவன் உண்மையுள்ள நினைத்து அதுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தேன், செயல்பட ஆரம்பித்தேன். சபை ஜெபிக்க ஆரம்பித்தது, உபவசிக்க ஆரம்பித்தது. கர்த்தர் அற்புதத்தை செய்தார். 50 லட்சத்தை எண்ணி கொடுத்திருக்கிறோம். இந்த இனி 90 நாள் சொன்ன இன்னைக்கு பாருங்க, நிமிஷத்துக்கு அது ஓடி போயிட்டு இருக்குது. ஜனவரி இப்பதான் முடிஞ்சது போல, ஆனா 6 மாசம் முடிஞ்சு 7ஆம் மாசத்தில் வந்துட்டோம். நம்ம அவ்வளவு வேகமாக இந்த நாட்கள் ஓடிட்டு இருக்கு. 90 நாட்களுக்குள்ள என்ன நம்பிக்கையின் பெயர்ல 1.5 கோடி தரேன்னு சொல்ல முடியும்? நீங்க யாராவது நம்புவீங்களா? இந்த பாஸ்டர் கிட்ட எக்கச்சக்கமா பணம் இருக்குது, இவனுக்கு ஏதோ புதையல் கிடைச்சிருக்குது, இவனுக்கு எந்த குறையும் கிடையாது, இவனுக்கு அமெரிக்கன் பணம் வந்து கொட்டிட்டு இருக்குது, வெளிநாட்டு பணம் வந்து கொட்டிட்டு இருக்குது, இப்படிதான் சொல்லுவாங்க. எல்லாரும் அப்படிதான் சொல்லுவாங்க. நம்மளை பார்த்தா, நாங்க வர்ற காரு, நாங்க இருக்கிற வீடு, நாங்க போடுற வஸ்திரம் எல்லாம் பார்த்தா இவன் எல்லாம் பயங்கரமாடா அப்படிதான் சொல்லுவாங்க. அப்படிதான் சொல்லணும். நம்மளை பார்த்து எவனும் பிச்சைக்காரன் சொல்லவே கூடாது. இந்த இயேசுவை நம்பி எனக்கு தரித்திரம் பிடித்தது எவனுமே சொல்லக்கூடாது, எவனுமே சொல்லக்கூடாது. எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? எனக்கு நித்தமும் சம்பளம் சொன்னா நீங்க நம்ப மாட்டீங்க. நான் இப்ப இந்த இடத்துக்கு வர்றதுக்கு முன்னே பைபிள் படிச்சு ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது ஒரு பிள்ளை ஓடி வந்து ஒரு சின்ன காணிக்கை சொல்லி என்கிட்ட கொடுக்குறான். பைபிள் படிச்சுட்டே இருக்கிறேன், ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறேன். இனி ஒரு 1/2 மணி நேரத்துக்குள்ள நான் ட்ரெஸ் பண்ணி இறங்கணும். ஓடி ஒரு சின்ன, அது எவ்வளவு நான் பார்க்கல, எப்படி ஒரு 5000 10,000 இருக்குன்னு நினைக்கிறேன். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். போய் பார்த்தா தான் தெரியும். உடனே அது பார்க்கல, அப்படியே வச்சுட்டு வந்திருக்கிறோம். அதான் நான் சொல்றேன், எனக்கு இன்னைக்கு சம்பளம் இயேசு கொடுத்திருக்கிறாங்க. ஆமென். நாளைக்கு சம்பளம் இயேசு கொடுப்பாங்க, நித்தமும் சம்பளம் இயேசு கொடுப்பாங்க. அப்படியான ஒரு உலக மனுஷனை பார்த்து, இயேசுவை அறியாத ஒரு மனுஷனை பார்த்து அவனுக்கு நான் அக்ரிமெண்ட் போட்டு 90ஆம் நாளுக்குள்ள இந்த பணத்தை நான் தருகிறேன்னு சொல்ல காரணம், என்னோட தகப்பனார், நான் ஆராதிக்கிறவர்,
நான் சேவிக்கிறவர், என்னை அழைத்தவர் ஒரு போதும் என்னை தலை குனிக்க விட மாட்டேன். ஆமீன். நான் வெட்கப்பட்டு போகிறதுக்கு என் தேவன் சம்மதிக்க மாட்டான். ஒரு காலத்தில் நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். காரணம், நான் இதை உண்மையாக பேசுகிறேன், உண்மையாக சுமக்கிறேன், உண்மையாக நேசிக்கிறேன். நீங்க நம்புவீங்களா? சொல்லுங்களேன், நம்புவீங்களா? கர்த்தருக்கு சோதரம். அப்படின்னா கர்த்தர் இந்த 90 நாட்களுக்கு தள்ளிட்டு போக விட மாட்டாங்க. அதுக்கு முன்னாடியே என் தேவையை கர்த்தர் சந்திப்பார். ஒருவேளை நான் குமரியின் அடுத்த மண்டையில, இந்த மண்டையில நெக்ஸ்ட் மண்டே தான் நான் குமரியின் கிளம்புவேன். நான் கிளம்புறதுக்கு முன்னே என் தேவை சந்திக்க இயேசு போதுமானவராய் இருக்கிறார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நான் முதல் உங்க பாஸ்டருக்கு போன் பண்ணி சொல்லுவேன், கர்த்தர் அற்புதத்தை செய்தார், கர்த்தர் அற்புதத்தை செய்தார். ஆமீன் சொல்லுவோமா? என் நீதிமான் விசுவாசத்தால் பிழைப்பான். ஆனபடி அந்த விசுவாசம் எப்படி இருக்குது? அது செத்து போன விசுவாசமா? நம்பலாமா? எப்படி நம்ப முடியும்? எப்படி நம்ப முடியும்? உங்களால தைரியம் இருக்குதா? இதே மாதிரி ஒரு பார்ட்டிக்கு போய் நீங்க ஒரு கிரயத்தை பேசுற 50 லட்சம் வச்சுங்க, அல்லது ஒரு 10 லட்சம் வச்சுங்க, அவனுக்கு 1 லட்சமோ 2 லட்சமோ அட்வான்ஸ் கொடுத்து இத்தனை நாட்களுக்கு நான் பணம் தரேன் உங்களுக்கு சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? எங்களுக்கு அந்த தைரியம் இருக்குது. ஆபிரகாம் சொன்னது, யெகோவா ஈரே, நமக்காக கருதுகிற தேவன், நமக்காக வழிகளை வகுத்து கொடுக்கிற தேவன். நம்ம போய் எந்த கதையும் தட்ட தேவையில்லை, நம்ம போய் எவங்கிட்டையும் கை நீட்ட தேவையில்லை, எவங்கிட்டையும் போய் நம்ம டொனேஷன் பிச்சை கேட்க தேவையில்லை. நமக்கு வானத்தின் வாசல் திறந்திருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? வானத்தின் வாசல் எவனாலையும் மூட முடியாது. அவர் திறந்ததுதான், அது ஒருத்தனாலையும் பூட்ட முடியாது. இரண்டாவதாக, தேவன் நம்ம கையில திறக்குவதற்கும் பூட்டுவதற்கும் பவர் கொடுத்திருக்கிறாங்க. கட்டுவதற்கும் கட்டுகளை அவிழ்க்கிறதுக்கும் பவர் நம்முடைய இந்தியன் பிரதான மந்திரி கையில் அல்ல, நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் கையில் அல்ல, இந்த ஏரியாவிலே லோக்கல் இருக்கிற எம்எல்ஏ கையில் அல்ல, என் கையில, உங்க கையில தான். இந்த ஆவிகளை கட்டுவதற்கு, அதை அவிழ்க்குவதற்கு, அதை திறக்குவதற்கு, அதை பூட்டுவதற்கு நமக்கு தான் பவர். தாவீதின் திறவுகோலை கர்த்தர் நம்முடைய கையில் தந்திருக்கிறார்கள். நம்ம கேட்டு வாங்க வேண்டிய பிள்ளைகள் அல்ல. பைபிள்ல சொல்லி இருக்கிற பாருங்க, கேளுங்கள் அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும். நம்ம கேட்டு வாங்க வேண்டிய பிள்ளைகள் அல்ல, எடுத்து அனுபவிக்க வேண்டிய பிள்ளைகள் தான். ஆமென். எனக்கு ஒரு அருமையான மனைவி உண்டு, அதிகமாக நான் நேசிக்கிற மனைவி. 46 வருஷமா, 47 வருஷம் எங்களோட திருமணம் முடிந்திருக்கிற. இதுவரைக்கும் எங்களுக்கு ஒரு மனஸ்தாபம், ஒரு குழப்பம், ஒரு சண்டை, ஒரு பிரிவினை, என்னை விட்டு பிரிந்து தனியாக அம்மா வீட்டுக்கு போகிறது எதுவுமே இதுவரைக்குமே கிடையாது. இதுவரைக்கும் கிடையாது. சண்டை கலகம் என்பது எங்கள் குடும்பத்தில் கிடையவே கிடையாது. கர்த்தருக்கு நல்லாக ஜெபிக்கிற ஒரு பிள்ளை, தேவனோடு இருக்கிற ஒரு பிள்ளை. நான் மரித்து கடந்தாலும் என்னோட பாடியை ஜெபித்து எழுப்பக்கூடிய கிருபை பெற்ற ஒரு பிள்ளை. அதுதான் கர்த்தர் கொடுத்திருக்கிறாங்க. அவங்களோட ஜெபந்தான் நான் முன்னாடி நிற்கிறேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவங்க ஜெபந்தான் இப்பொழுதும் காரில் வரும், அவங்க ஜெபம் பண்ணி தான் அனுப்பி ஸ்டேஜுக்கு விட்டுருக்கிறாங்க. அவங்களோட ஜெபந்தான் என்னை எழுப்பி நிறுத்துறது. எங்களுக்குள்ள எந்த விதமான ஒரு குழப்பமும் கிடையாது. அவங்களும் அவிதமாக ஜெபிக்கிறார், அவிதமாக நம்புகிறார். எனக்கு கொடுக்கப்பட்ட பிள்ளைகள் அருமையா கர்த்தரோடு இருந்து அவருக்காக வைராக்கியம் கொண்டு உலகத்தை விட்டு, உலகத்தின் வேலைகளை விட்டு, அவன் வெளிநாட்டு பணங்களை விட்டு, எல்லா உத்தியோகத்தை விட்டு கர்த்தருடைய ஊழியத்துக்காக பிள்ளைகள் வந்திருக்கிறோம். வேலை இல்லாம பட்டினி கடந்து திண்டாட்டத்தை நிமித்தமா ஊழியத்துக்கு வரல, வீடு சொத்து இல்லாதனால ஊழியத்துக்கு வரல. எல்லாவற்றையும் விட்டு எல்லாவற்றையும் வேண்டாம் என்று வெறுத்து தள்ளிதான் இந்த வேதத்தை தூக்கி எடுத்துக்கொண்டு தேவ சமூகத்தில் வந்திருக்கிறோம். கர்த்தர் அற்புதமா நடத்துறாங்க. ஒரு குறையும் கர்த்தர் வைக்கல. என்னோட மூத்த அண்ணன் மைசூர்ல கோடீஸ்வரன், அவன் சொன்னேடே, நீயும் ஏதோ ஊழியத்துக்கு இறங்கின, பிள்ளைகளை ஆகல அமெரிக்காவுக்கு அனுப்படா, பிள்ளைகள் ஆகல அமெரிக்கா போட்ட சிஸ்டர்ஸ் எல்லாம் அமெரிக்காவில் இருக்கிற. அவளுங்க சொல்றாங்க, அண்ணா நீ இப்படி ஆச்சு, பரவாயில்லை, பிள்ளைகளை நாங்க பார்த்துக்கிறேன், பிள்ளைகளை அனுப்பி வைங்க. பிள்ளைகளை அனுப்பி வச்சுட்டோம். ஆனாலும் கர்த்தர் அங்க நிற்க விடல. நல்ல வேலை கிடைச்சது, நல்ல வருமானம் கிடைச்சது. கர்த்தர் குறித்த நேரத்தில் பிள்ளைகளை வெளியே கொண்டு வந்துட்டாங்க. இன்னைக்கு கர்த்தரோட சமூகத்தில் ஊழியத்தை செய்கிறோம். அப்போ என் பெரிய அண்ணன் சொன்னாங்க, நீ இந்த வேலை விட்டு இப்படி வந்தா கட்டாயம் நீ பிச்சை எடுக்கோடா சொன்னேன். நான் எங்கள் அண்ணனை பார்த்து சொன்னேன், பிச்சை எடுப்பேன் அண்ணன், கட்டாயம் பிச்சை எடுப்பேன், ஆனால் உங்கள் வீட்டுக்கு மட்டும் பிச்சை கேட்க வரமாட்டேன். உங்கள் பக்கத்து வீட்டோட வந்து நான் பிச்சை கேட்பேன், உன் வீட்டுக்கு வரமாட்டேன்னு சொன்னேன். சொல்லிட்டு போயிட்டாங்க. ஒரு 6 வருஷம் பொறுத்து அவன் எனக்கு ஃபோன் பண்ணி, டே மக்களே, நான் ஒரு வீடு கட்டதுக்காக பெய்ஸ் போட்டிருக்கடா, மேலே ஒரு கல்லை வைக்க முடியலடா, நீ மனசு வச்சா தாடா அது கட்ட முடியும். அவனோட 2 பையங்களும் சவுதி அரேபியா இருக்கிற, 2 மருமக்களும் சவுதி அரேபியா இருக்கிற, ஏக்கர் கணக்கு அவனுக்கு எஸ்டேட் உண்டு, பெரிய வசதியா வாடுகிறவன் தான். அவன் என்னிடத்துல இப்ப பிச்சை கேட்கிறான், நீ கொடுத்தா தாடா நான் வீடு கட்ட முடியும். இப்ப நான் பிச்சை கேட்கிறாரா, அவன் பிச்சை கேட்கிறாரா? அவனுக்கு வீடு கட்டதுக்கு நான் சப்போர்ட் பண்ணிட்டேன். ஆமென். கர்த்தர் அப்படி நம்மளை நிறுத்த வல்லவராகவே இருக்கிறார்கள்.
நான் பிச்சை எடுப்பேன் சொன்னவன் வந்து எனக்கு முன்னாடி வந்து கை நீட்ட என் கர்த்தர் போதுமானவராக இருக்கிறார். அவரை நம்பணும், அவரை விசுவாசிக்கணும், அறக்குறையாக அல்ல பூர்ணமாய் விசுவாசிக்கணும். முழு நம்பிக்கையும் அவர் மேல் நீங்க வைக்கணும். அசைக்க முடியாத நம்பிக்கை அவர் மேல் இருக்கணும். மக்கள் அந்த 18ஆம் வசனத்தை படி ரசிக்கிறோம். 15ஆம் வசனம் எபிரேயர் 6:15. அந்தபடியே அவன் பொறுமையாய் காத்திருந்து. அவன் எப்படி இருக்கணும்? கர்த்தரிடத்தில் கேட்டா உடனே கிடைக்கும் நீங்க எதிர்ப்பு. கர்த்தர் நம்மளை கொஞ்சம் சோதிப்பாங்க, கொஞ்சம் வெயிட்டிங்ல வைப்பாங்க. அப்படியான நமக்கு பொறுமை அவசியம். அப்படியே அவன் எப்படி இருக்கணும்? பொறுமையுடன் காத்திருந்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெற்றான். வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டது ஆபிரகாமை குறித்து சொல்லுகிறது. அதோட மேல் வசனம் நீங்க வீட்டில் போய் படிச்சு பார்க்கும் பொழுது ஆபிரகாமோடு கர்த்தர் பேசுகிற வார்த்தை தான் நீங்க இங்க பார்த்து கொண்டிருக்கிறீங்க. அவன் பொறுமையுடன் 25 வருஷமா காத்திருந்து கர்த்தரோட வாக்குத்தத்தத்தை பெற்றான். ஆமீன். நம்ம வாழ்க்கையில நமக்கு இப்ப திடீர்னு நமக்கு யூசாந்திரம் மாதிரி டக்குன்னு யூஸ் பண்ணி அப்படியே போட்டுடணும். சுகம் கிடைச்சதா அவ்வளவுதான், இயேசு விட்டுடணும். யூசாந்திரம் அல்ல இயேசு. கஷ்டத்தில் இயேசு, நஷ்டத்தில் இயேசு, உயர்வில் இயேசு, தாழ்வில் இயேசு, எப்பொழுதுமே இயேசு தான். நமக்கு நம்மளோட பேச்சியே இயேசு தான் இருக்கணும். ஆனபடி வாக்குத்தத்தத்துக்காக பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். கர்த்தர் உன்னை செய்வேன் சொன்னா செய்வாங்க. உன்னை செய்வேன் சொன்னா கர்த்தரை செய்வேன். நான் உன்னை வாலாக்காமல் தலையாக்குவேன், நீ கீழாகாமல் மேலாக கர்த்தர் சொன்னது உண்டானால் கட்டாயம் நீ மேலாதான் நிற்பேன். நீ வாலா இருக்க மாட்டேன், தலையாதான் இருப்பேன். ஒரு கேடும் ஒரு கெடுதியும் தெய்வம் உங்களுக்கு வரதுக்கு அனுமதிக்க மாட்டார். சந்தோஷமா இருக்கிறீங்களா? ஏசப்பா அதை செய்வாரா? ஏசப்பா அதை செய்வாரா? ஏசப்பா அதை செய்வாரா? இப்படிப்பட்ட நம்பிக்கை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும்போது அற்புதம் நடக்கும். எபிரேயர் 10ஆம் அதிகாரம் 36வது வசனம் என்ன சொல்றது பாருங்க. 10ஆம் அதிகாரம் 30. சித்தத்தின்படி செய்து எப்படி செய்யணும்? நம்முடைய சுய புத்தியிலோ நம்முடைய ஞானத்திலோ நம்முடைய பிளானிலோ ஒன்றும் செய்யக்கூடாது. எப்படி செய்யணும்? தேவனுடைய சித்தத்தின்படி செய்யணும். நீங்க செய்யறது அது முதல்ல பார்க்கணும். தேவ சித்தமா, தேவ சித்தமான்னு பார்க்கணும். 2 பெண் பிள்ளைகள் கல்யாணம் பண்ண மாட்டேன் சொல்லி சன்னியாசிகளா ஊழியத்துக்கு அர்ப்பணம் செய்து நடந்த சம்பவம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம், பார்த்திருக்கலாம். 2 பெண் பிள்ளைகளும் உறுதியாக கரை இல்லாம திரை இல்லாம கன்னிகைகளாக பரிசுத்தமாக இந்த உலகத்தில் வாழ்ந்து ஊழியத்தை செய்தார். திருமணம் பண்ண மாட்டேன், புருஷனால் கரைப்படுறதுக்கும் கொடுக்க மாட்டேன், அப்படி உத்தமிகளா வாழ்ந்த 2 பெண் பிள்ளைகள் ஒரு கிராம ஊழியத்தை முடித்து அவர்கள் தங்க வேண்டிய இடத்துக்கு போகிற வழியில ஒரு பெரிய ஆறை தாண்டி போக வேண்டிய சூழ்நிலை வந்தது. அந்த சூழ்நிலை வந்த பொழுது அங்க போய் பார்த்தா ஆறு இருகரையும் பெருக்கெடுத்து தண்ணி பெருக்கி ஓடிட்டே இருக்குது. அப்போ ஒருத்தி சொன்னேன், டேய் கவலைப்பட வேண்டாடி, ராத்திரி ஆகுது, இது காடு, நம்ம இங்கே நிற்க முடியாது, நம்ம வீட்டுக்கு போய் தான் ஆகணும். அன்றைக்கு பேதுரு சமுத்திரத்துமே நடந்து பாரு, நம்மளும் இறங்குவோம், ஏசப்பா பாதுகாப்பாரு சொல்லி 2 பேரும் சமுத்திரத்தில் இறங்கினது. ஆனால் கொஞ்ச நேரத்துக்குள்ளே அலைகள் அந்த ஒழுக்குகள் அவங்களை வாரி கொண்டு போய் 7ஆம் நாள் தான் 2 பேருடைய பாடி கிடைச்சிருக்குது. அப்ப தேவநாமம் எவ்வளவு தூஷிக்கப்படுது. அங்க விசாரித்து பார்க்கும் பொழுது இவர்கள் தனியா முடிவெடுத்திருக்கிறாங்க. தெய்வத்தை கேட்கல, நாங்க இறங்கட்டுமா, நாங்க போகட்டுமா, எங்களை பாதுகாத்து நீ அந்த கரைக்கு கொண்டு போவீங்களா? தெய்வத்தை கேட்கல. தெய்வத்தை கேட்காம எதுவுமே செய்யக்கூடாது. தெய்வத்தை கேட்காம உங்களோட புத்தியிலே, உங்க சொந்த பலத்திலே, உங்களோட பண பலத்திலே, அறிவிலே நீங்க ஏதாவது விஷயத்திலே மாட்டி முழிச்சிட்டு இயேசு இல்லை, கடவுள் இல்லை, ஜெபத்தை கேட்கிற தெய்வம் இல்லைன்னு சொல்லி நீங்க அபாண்டமா பைத்தியக்காரன் மாதிரி பேசக்கூடாது. தெய்வம் ஒன்று சொன்னால் அது அப்படியே செய்வாராக. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? தெய்வம் ஒன்று சொன்னால் அது அப்படியே செய்வாராக. அந்தப்பட்ட நம்பிக்கை உங்களுக்கு வேணும். அதே வசனத்தை மறுபடியும் படிப்பில்லை, தேவனுடைய சித்தத்தின்படி செய்து, நீங்கள் தேவனுடைய சித்தத்தின்படி செய்து வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு, வாக்குத்தத்தம் பண்ணப்பட்டதை பெரும்படிக்கு பொறுமை உங்களுக்கு வேண்டியதா இருக்கிறது. என்ன வேணும்? பெரிய டாக்டரேட் அதுக்கு தேவையில்லை, பட்டம் பதவி தேவையில்லை, பணம் தேவையில்லை, பொருள் தேவையில்லை, உனக்கு பொறுமை வேணும். பொறுமை வேணும். கர்த்தர் செய்வா. இன்றைக்கு இல்லைங்க நாளைக்கு கர்த்தர் செய்வா. எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க? இன்றைக்கு இல்லைங்க நாளைக்கு கர்த்தர் உங்களுக்கு செய்வாராக. அவர் உங்களை வெட்கப்படுத்த விடமாட்டேன், உங்களை தானித்து போக விடமாட்டேன். நீங்க எங்குமே போய் கை நீட்டி இரவெடுக்க கர்த்தர் அனுமதிக்க மாட்டேன். நான் இந்த சபைக்காக ஜெபித்து கொண்டு இருக்கும் பொழுது, இந்த மீட்டிங்காக ஜெபி என்னோட உள்ளத்தில் அதிகமா வந்து கொண்டிருக்கிறது. என்னன்னு கேட்டா, இந்த சபை இங்க வந்திருக்கிற மக்கள் வெளியிருந்து வந்திருக்கலாம், சபையில் இருந்திருக்கலாம், இங்க வந்திருக்கிற ஊழியர்கள், விசுவாசிகள் எல்லாரும் அறிய வேண்டிய காரியம், இந்த மீட்டிங் பிற்பாடு கர்த்தர் உங்களுக்கு ஒரு மாற்றத்தை தரப்போகிறார். ஒரு உயர்வை கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். அது உங்களோட சரீரத்தில் நீங்க அனுபவிக்க போறீங்க, குடும்பத்தில் அனுபவிக்க போறீங்க, வேலையில் அனுபவிக்க போறீங்க, ஊழியத்தில் அனுபவிக்க போறீங்க. நிச்சயமா கர்த்தர் செய்யும். ஆனா யாருக்கு கிடைக்கும்? விசுவாசிக்கிறவனுக்கு மட்டும்தான் கிடைக்கும்.
விசுவாசிக்கிறவங்களுக்கு மட்டும்தான் அது கிடைக்குமே தவிர எல்லாருக்கும் கிடைக்காது. எல்லாருக்கும் கிடைக்கும் சொன்னா அது பொய் பிரச்சாரம் தான். அது யாருக்கு போய் சேருது? நீங்க நம்பணும், 100% நம்பணும். இயேசு அற்புதம் செய்வா. செய்வாரா செய்ய மாட்டாரா? சொல்லுங்களேன். செய்வாரா செய்ய மாட்டாரா? கர்த்தர் செய்வா, கர்த்தர் செய்வா. இன்னைக்கு ஊழியக்காராக நாங்கள் ஆசீர்வாதமா இருக்கிறதுக்கு ஒரு காரணம் உண்டு. அது இங்க இருக்கிற பாஸ்டர்ஸ்களுக்கு தெரியும் நினைக்கிறேன். ஊழியக்காரர்கள் ஆசீர்வதிக்கப்படுறதுக்காக ஒரு காரணம் உண்டு. என்ன தெரியுமா? ஊழியக்காரங்க எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க, ஒவ்வொரு குடும்பத்துக்காக ஜெபிப்பாங்க. அவங்களோட கஷ்டம் மாறணும், கண்ணீர் மாறணும், வீடு கிடைக்கணும், வேலை கிடைக்கணும், ரட்சிக்கப்படணும், சுகமா இருக்கணும் சொல்லி ஒரு உண்மையான ஊழியக்காரன் எல்லாருக்காகவும் ஜெபிப்பாங்க. ஆமீன். அவங்க ஊழியக்காரங்க உங்களுக்காக போதிப்பாங்க, உங்களை ஆசீர்வதிப்பாங்க. அந்த நேரத்தில் அந்த ஆசீர்வாதத்தையும் அந்த ஜெபத்தையும் கொடுக்கிற வார்த்தைகளையும் நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், ஆமீன், நான் இப்ப பேசுகிற வார்த்தை நீங்கள் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நான் உங்களை ஆசீர்வதிக்குவேன் நீங்க ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால், நாங்கள் விசுவாச வார்த்தைகளை சொல்லி உங்களை எழுப்பி நிறுத்தும் பொழுது அல்லங்க நீங்க பலப்படுறதுக்காக பேசுவேன் நீங்க அதை ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அந்த ஆசீர்வாதம் எங்களுக்கு வந்து சேரும். ஓகே பாஸ்டர், அந்த ஆசீர்வாதம் பைபிள் இருக்கிறது நான் சொல்றேன், பைபிளை விட்டு வெளியே வர மாட்டேன். அந்த ஆசீர்வாதம் நீங்க ஒரு தேசத்தில், ஒரு பவனத்தில், ஒரு கிராமத்தில், ஒரு பட்டணத்திலே போனால் என் நாமத்தில் அவர்களை என்ன பண்ணுங்க? ஆசீர்வதியுங்கள். அதே சமயத்தில் நீங்கள் ஆசீர்வதிகளை ஏற்றுக்கொள்ளாவிட்டால் காலில் பெற்ற தூசியை தட்டி விட்டுட்டு வாங்க. அப்படி தட்டிவிட்டால் சோதோமுக்கு வந்ததை காட்டிலும் பயங்கரமானது உனக்கு வரப்போகுது. அந்த குடும்பம் உன்னை ஏற்றுக்கொண்டால், அந்த மக்கள் உன்னை ஏற்றுக்கொண்டால், சொல்லுகிற வார்த்தை எனக்காக தான் எனக்காக தான் என்று இருதயத்தில் ஏற்றுக்கொண்டால் எங்களுக்கு ஒன்றும் கிடைக்காது, உங்களுக்கு கிடைக்கும். எனக்கு தெரியும் குறைஞ்சது ஒரு 10 பேர் ஆகலும் எனக்கு சப்போர்ட் பண்ற ஆட்களுக்குள்ள இருக்குன்னு நினைக்கிறேன். எனக்கு சப்போர்ட் பண்ண சொன்ன பணம் அல்ல, பொருள் அல்ல, பொன் அல்ல, நீங்க நான் பிரசங்கம் பண்ணதை ஏற்றுக்கொள்ள மாட்டாங்க. அதான் எனக்கு சப்போர்ட் பண்ற ஆட்கள். நாங்க என்ன குதிச்சாலும், நீ என்ன குதிச்சாலும் அவங்க அப்படிதான் இருப்பாங்க, அப்படிதான் இருப்பாங்க. அந்த ஆசீர்வாதம் தான் இவ்வளவு மினுக்கமா இப்படி எல்லாம் உட்கார வச்சிருக்கிறாங்க. நாங்க ஒரு நல்ல உடுப்பு போட்டுங்க முன்னாடி நிக்கணுமா? நீங்க நாங்க பேசுறதை கேட்கல, நீங்க எல்லாருமா சேர்ந்து நாங்க பேசுறதெல்லாம் கேட்டா நாங்க இவ்வளவு மினுங்கி நிக்க முடியாது. இதான் உண்மையான சத்தியம். ஆமீன். இதான் உண்மையான சத்தியம், இதான் உண்மையான சத்தியம். நாங்க இருக்கிற வீடு, நாங்க வச்சிருக்கிற காரு எல்லாம் வந்து பார்த்தா எல்லாரும் இது ஃபாரின் மணி தான், இது வெளிநாட்டு பணம், அமெரிக்க பணம் தான். ஒரு சிங்கிள் பைசா அமெரிக்க பணம் கிடையாது, ஒரு சிங்கிள் பைசா வெளிநாட்டு பணம் கிடையாது. கர்த்தரை நம்புகிறவன் செழிப்பான், அவன் நாளுக்கு நாள் செழிப்பான். காரணம் அவனுக்கு நீர் பாய்க்கிற ஒருவர், அவனை வேலி அடைத்து பாதுகாக்கிற ஒருவர், அவனுக்கு வளம் போட்டி உரம் போட்டு வளர்த்துற ஒருவன், இலை உதிராதபடி அவனை உயர்த்தி வைக்கிற ஒரு தெய்வம் அவனுக்கு இருக்கும் பட்சத்தில் அவன் செய்வதெல்லாம் வாய்க்குது. ஆமென். வேதம் சொல்ற சந்ததி பூமியிலே பலத்திருப்பார்கள், அவன் சந்ததி பூமியிலே ஆசீர்வாதமாக இருப்பார்கள், அவனை கர்த்தர் ஒரு காலத்தும் கைவிட மாட்டார். ஆனபடி நான் சொல்றது கவனிக்கணும். இந்த சபைக்கு பெரிய ஆசீர்வாதம் இருக்குது. இந்த சபைக்கு சொன்ன கட்டிடத்துக்கு அல்ல, விசுவாசிகளாக நீங்க தான் சபை. அதே போல வெளியில் நீங்க வந்திருக்கிறீங்க, இந்த 3 நாள் மீட்டிங்கு வந்திருக்கிற உங்களுக்கு ஆசீர்வாதம் இருக்குது, இல்லைன்னு சொல்ல முடியாது. ஆனா நீங்க ஏற்றெடுத்தா தான் கிடைக்கும், இல்லை எனக்கு வந்து சேரும். நான் இது அதான் நான் சொன்னேன், கன்னியாகுமரி இருந்து போறதுக்கு முன்னே நான் பாஸ்டருக்கு ஃபோன் பண்ணிட்டு போக சொல்ல காரணம் என்ன? இங்க 15 பேர் எனக்காக இருக்கிறாங்க. ஆமீன்னு சொல்ல மாட்டா, அல்லேலேன்னு சொல்ல மாட்டா, சோத்திரம் சொல்ல மாட்டா, கையும் தட்ட மாட்டா, எதுவுமே கேட்க மாட்டா. பைபிளும் சிலப்ப கையில் இருக்காது, ஏதோ ஒரு குத்துக்கல்ல மாதிரி உட்கார்ந்துட்டு இருக்குது. எங்க ஆட்கள் தான் அவங்க தான் எனக்கு இங்க அல்லேலியா சொல்றது, ஆமீன் சொல்றது, சிரிக்கிறதெல்லாம் எனக்கு ஆட்கள் அல்ல. அவங்க நீங்க ஆசீர்வாதத்தை வாங்கிட்டு இருக்கிறீங்க, வாங்காத்த பார்ட்டி எங்க கம்பெனியோட ஆட்கள் தான். அவங்க தான் எங்களை நேசிச்சு எங்களுக்கு ஆசீர்வாதம். எங்களுக்கு வேண்டாம் பாஸ்டர், நீங்க எடுத்துட்டு போயிடுங்க. அந்த ரட்சிப்பு எனக்கு வேண்டாம் பாஸ்டர், நீங்களே சுமந்துட்டு போங்க. அந்த ஆசீர்வாதம் எனக்கு வேண்டாம் பாஸ்டர், நீங்களே கொண்டு போங்க. அந்த சுகமா வேண்டாம், என்கிட்ட பணம் இருக்கிறது, நான் பார்த்துக்கிறேன், நீங்க எடுத்துட்டு போங்க. நான் சுகமா இருக்கிறேன். ஆமீன். நான் சுகமா இருக்கிறேன், நான் பலனா இருக்கிறேன். எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க, எத்தனை சந்தோஷமா இருக்கிறீங்க. இந்த நம்பிக்கை உங்களோட வாழ்க்கையில கொண்டு வரணும். இது கொண்டு வரும்போதா இயேசுவோட மகிமை நீங்க அனுபவிக்க முடியும். அதே எபிரேயர் 12ஆம் அதிகாரம் முதல் வசனம் என்ன சொல்றது பாருங்க. 12 முதல் வசனம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்கையில் பாரமான யாவற்றையும். ஹல்லேலூயா. அந்த வசனத்தை ஒரு வாட்டி படிங்க, எல்லாரும் கேளுங்க. ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்க, பாரமான
யாவற்றையும் நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்கிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி இயேசுவென்றும் நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடக்கடவோம். ஆமென். நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தை எப்படி ஓட வேண்டும்? பொறுமை. இயேசு ஒருவர் இருக்கிறார், அவர் என்னை கைவிட மாட்டார், அவர் என்னை கைவிட மாட்டார், நான் வெட்கப்பட்டு போக மாட்டேன். அவர் அழைத்தவர் உண்மையுள்ளவர், அவர் கடைசி வரைக்கும் என்னை காப்பார், என் தேவைகளை சந்திப்பார், என் பலவீனத்தை போக்குவார், என் வியாதியை போக்குவார், அவர் எனக்கு போதும், அவர் என்ன சொன்னால் எனக்கு நடக்கும். அந்த நம்பிக்கை இருந்தா, அது நீங்க கடைசி வரைக்கும் பாதுகாத்து இருந்தா, நீங்க தோற்று போன சரித்திரம் பைபிள்ல காண முடியாது. ஹல்லேலூயா. சரித்திரம் பைபிள் காண முடியாது. ஏசிய சபை ஒன்று சென்னையில் இருக்குது. பாஸ்டர் ஜி சுந்தரம் அவர்கள் இறந்துட்டாங்க. சாம் சுந்தரம் அவர் இறந்துட்டாங்க. ஜி சுந்தரம் அவர் வந்து ஊழியத்தை ஆரம்பிக்கும்போது ஒரு விசுவாசி கிடையாது, ஒரு சபை கிடையாது. அவர் மரிக்கும் வரைக்கும் சொந்தமாக ஒரு சபை வாங்கவோ இடம் வாங்கக்கூடிய வாய்ப்புகள் கிடைக்கல. ஆனால் அந்த சபைக்கு நான் பிரசங்கம் பண்ண போகும்பொழுது அந்த சபை ஒரு பெரிய ஒரு ஷெட்டு தான், அப்படியே பயங்கரமாக போட்டிருக்கிறாங்க. நான் அன்றைக்கு பிரசங்கிக்கும்போது 77,000 பேர் அந்த சபையில் இருக்குது. 77,000 பேர் அந்த சபையில் இருக்குது. கர்த்தருக்கு 77,000 பேருக்கு நான் 4 நாள் அங்கே பிரசங்கம் பண்ணுறேன். அடுத்த மீட்டிங் நான் போகிறேன், இன்னும் அது பெருகிறதே தவிர குறைகிறது இல்லை. கர்த்தருக்கு சோதரம். அவர்களெல்லாம் இருந்த அந்த ஜெபித்த ஜெபம், அவர்களெல்லாம் செய்த அந்த ஊழியங்கள் ஒரு சாதாரண ஊழியம் அல்ல. அந்த பாஸ்டர் சுந்தரம் அவருடைய முழங்கால் நீங்க பார்த்தா பெரிய பொதிக்காத்த உரிக்காத்த தேங்காய் சைஸில் இருக்கிற தழம்பு. இன்னைக்கு பாருங்க, சென்னையில் ஒரு பாஸ்டர் ஏசிய பாஸ்டர் சபை கட்டி இருக்கிறாங்க. 120 கோடி நினைக்கிறேன், 120 கோடிக்கு மேல இருக்கு. ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறாங்க, ஒரு சர்ச்சு கட்டி இருக்கிறாங்க. அவர் வந்து 2ஆம் கிளாஸில் படித்தவர், தாமஸ் 2ஆம் கிளாஸில் படித்தவர். அவர் வந்து ஒரு மல்லிகை கடையிலே பொட்டலம் கட்டி கொண்டிருந்தவர். அந்த சின்ன வயசிலே புருஷவாக்க சபைக்கு போயிருக்கிறாங்க. அந்த சத்தியத்தை ரட்சிக்கப்படுறாங்க, ஸ்நானப்படுறாங்க. கடைசி அந்த சபையிலே கொஞ்சம் பாய் விரிக்கிறது பெருக்கிற எடுபடி வேலை செய்வ பாஸ்டரை பார்த்துட்டாங்க. நீங்க வா, கர்த்தர் ஊழியத்துக்கு அழைக்கிறார். அவன் சொல்றேன், எனக்கு படிப்பு இல்லை, நான் 2ஆம் கிளாஸ் படிச்சிருக்கிறேன், நான் அரிசி மூட்டை சமைக்கிறேன், பொட்டலம் கட்டுறேன், எனக்கு அந்த தகுதி இல்லை. இல்லை, உனக்கு தகுதி இருக்குது. இதே பட்டணத்தில் உன்னை சீமா நான் மாற்ற போறேன், இதே பட்டணத்தில் உன்னை உயர்த்த போறேன்னு சொல்லி அன்னைக்கு சுந்தரம் அவர்கள் பேசின வார்த்தைக்கு அவர் கீழ்ப்படிந்து அவருக்கு பணிவிடை ஊழியக்காரனாக வந்து, உதவி ஊழியக்காரனாக வந்து பல வருஷமாக இருந்து வேதத்தை கற்று தேர்ந்தவனாக இருக்கும் பொழுது ஒரு சாதுவான பெண்ணை பிடித்து ஏதோ ஒரு 200-300 ரூபாய் செலவழித்து ஒரு கல்யாணத்தை நடத்திட்டோம். கல்யாணத்தை நடத்தி ஒரு 50 ரூபாய் எடுத்து ஜெபம் பண்ணி கையிலே கொடுத்து, நீ ஆவடிக்கு போ, அங்கே எங்கேயா ஒரு சின்ன குடிசை வீடு எடுத்து அங்கே உட்கார்ந்து 2 பேருமா ஜெபம் பண்ண சொல்லி புறப்பட்டு போகும்பொழுது ஒரு சின்ன பார்சல் அவருடைய கையில கொடுத்தேன். அந்த பார்சல் நீ எடுத்துட்டு போ, வீட்டிலே போ, உட்கார்ந்து நிதானமாக அதை பிரித்து பார்க்கணும். வழியில பிரிக்க கூடாது, வழியில அதை ஓப்பன் பண்ணக்கூடாது, நஷ்டப்பட்டு போயிடும். வீட்டிலே போய் உட்கார்ந்து நிதானமா அதை பிரிக்க சொன்னேன். அவர் 2 பேரும் ரொம்ப சந்தோஷமா, இவ்வளோ பெரிய பாஸ்டர் கொடுத்திருக்கிறது நல்ல ஒரு பொக்கிஷம் என்று சொல்லி வீட்டிலே போய் பேப்பர் பிரிக்க 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 எல்லாம் பேப்பர் தான். அந்த பேப்பர் மலமலையா குமியுது. கடைசி வந்து பார்த்தா ஒரு அவல் சைஸில் ஏதோ ஒரு பொருள் இருக்குது, ஒரு அவல் மாதிரி ஒரு பொருள் இருக்குது. எடுத்து பார்க்கிறேன், அவருக்கு புரியல. உடனே அவர் எடுத்து மறுபடியும் பாஸ்டர் இடத்துல வந்து கேட்கிற, பாஸ்டர் நீங்க கொடுத்த பார்சல் பெரிய பொக்கிஷம் சொன்னாங்களே, விலை உயர்ந்தது சொன்னாங்களே, அதுல ஒண்ணுமே இல்லை பாஸ்டர், இதுதான் கிடைச்சதுன்னு சொல்லும்போது அந்த வேஷ்டியை மேல தூக்கி அந்த முழங்காலை காமிக்கிறான். என் முட்டியிலே உரிந்த தோலடாது, உனக்கு இது போதும், உனக்கு இது போதும். அவர் எந்த கடையில் அரிசி மூட்டை சுமந்தேனோ அந்த கடை வாசல் தான் இப்போ 120 கோடிக்கு சபையை கட்டி எழுப்பி இருக்கிறாங்க. இயேசு அற்புதம் செய்வாரா? இந்த ஊழியத்துக்கு நீ இறங்கி பாருங்க, இந்த ஊழியத்துக்கு கொடுத்து பாருங்க, இந்த ஊழியத்தை தாங்கி பாருங்க, இந்த ஊழியத்துக்காக ஜெபித்து பாருங்க, இந்த ஊழியத்துக்காக கண்ணீர் விட்டு பாருங்க. நீ நஷ்டப்பட்டு போக கர்த்தர் விட மாட்டேன், உன் கையின் பிரயாசங்கள் வீணாய் போக கர்த்தர் விட மாட்டேன், உனக்கு கொடிய சேதம் வராது. ஆமீன் சொல்லுவோமா? அப்புறம் மறுபடியும் வந்து கேட்கும் சொல்றேன், ஆமீன் தாமஸ், நீ விதமாய் அனுகிரகிக்கப்பட வேண்டுமானா உன்னோட முழங்கால் இப்படி மாறணும். நான் அடிக்கடி சொல்லுவேன், என்னோட மூளையினால சாதிக்க முடியாததை எதனால சாதிக்கலாம்? முழங்காலினால் சாதிக்கலாம். எவன் முழங்கால் நிற்கிறேனோ அவன் தான் இந்த உலகத்திலே கிங், அவன் தான் ராஜ்யத்தை கட்டுகிறவன், அவன் தான் ராஜ்யத்தை ஸ்தாபிக்கிறவன், அவன் தான் தேசத்தை ஆமீன் அசைக்கிறவன், அவன் தான் நரகத்தை காலி செய்கிறவன், அவன் தான் பரலோகத்தை நிரப்புகிறவன். முழங்காலில் நின்று சாதிக்க வேண்டும். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க?
மணிக்கூர் கணக்கு முழங்கால நிக்கணும். பாஸ்டர் டி மோகன் வைஃப் இன்னைக்கு ரொம்ப வயசுதான், குறைஞ்சது ஒரு நாளைக்கு 6 மணி நேரம். எவ்வளவு பொறுப்பு! எத்தனாயிரம் ஜனங்கள், லட்சக்கணக்கான ஜனங்களுடைய சபையோட பாஸ்டர்மா, வேர்ல்டுக்கு சூப்பரண்டா இருக்கிற சூப்பரோட பாஸ்டர் மனைவி இன்னைக்கு 6 மணி நேரம் முழங்கால பைபிள் படிக்கிறாங்க. இன்னைக்கு 6 மணி நேரம். உன்னால் 5 நிமிஷம் உட்கார்ந்து நாற்கால் உட்கார்ந்து பைபிள் படிச்ச உனக்கு வக்கு கிடையாது. ஒரு நாளைக்கு நீ பைபிள் படிக்கிறதா இல்லையா அது பாருங்க. ஒரு 5 நிமிஷம் ஜெபிக்க உனக்கு வாய்ப்பு இருக்கிறதா பாருங்க. அவ்வளவு உயரத்தில் வந்த பொழுதும் உன்னதமான வேர்ல்டுக்கு அவர் தான் சூப்பரண்டு, அவருடைய மனைவி. ஆமென். உலகம் முழுவதும் அந்த அம்மா போயிட்டு இருக்கிறாங்க. அந்த சகோதரி அவள் இன்னைக்கும் 6 மணி நேரம் முழங்கால இருந்து பைபிள் படிக்கிறாங்க. அந்த அருமை அனுபவித்தவனுக்கு மட்டும்தான் தெரியும். ஆமென். இன்னைக்கு சபைக்கு வந்தா நல்ல ஏசி இருக்குதா, நல்ல ஃபேன் இருக்குதா, நல்ல நாற்காலி இருக்குதா, சுகசா இருக்கலாமா, இதான் மக்கள் தேடுறாங்க. அங்க அது இருக்கும், அது சுகசா தான் இருக்கும். ஆனா ஆவிக்குரிய ரீதி மனம் திறந்து அனுகிரகிக்கப்பட வேண்டுமானால் கர்த்தருடைய பாதத்திலிருந்து சலண்டர் ஆகணும். கர்த்தருடைய பாதத்தில் சலண்டர் ஆகணும். ஆண்டவர் விரும்புகிற பிரகாரம் வாழ நீங்க ஒப்பு கொடுக்கணும். அங்கதான் இயேசு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? என்னை அசம்பிளிஸோட ஸ்தாபனம் காஞ்சிபுரத்துக்கு அனுப்பும்போது 1 ரூபாய் என் கையில் தரல. ஒரு சிங்கிள் டீ அன்னைக்கெல்லாம் 20 பைசா 10 பைசா எனக்கு ஒரு டீ, 4 அணாய்க்கு ஒரு பாய்க்கில் தண்ணி கிடைக்கும். அந்த 4 அணா எனக்கு தரல, 20 பைசா டீ குடிக்க எனக்கு தரல என்னோட ஸ்தாபனம். அப்படியே கை வீசிதான் நான் காஞ்சிபுரத்தில் வந்தேன். இன்னைக்கு நூற்றுக்கணக்கான மக்கள் சாப்பிட்ற மாதிரி கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். அநேகருக்கு உதவி செய்கிற மாதிரி கர்த்தர் என்னை மாற்றி வைத்திருக்கிறார். எத்தனை பேர் சந்தோஷமா இருக்கிறது தெரியல, எத்தனை பேர் ஏற்றுக்கொள்ள ஆயத்தம் எனக்கு தெரியல. ஒருவன் எனக்காக ஊழியம் செய்தால் பிதாவாக தேவன் அவனை உயர்த்துவார். என் பேருக்கோ என்னுடைய உயர்வுக்கோ என்னோட பப்ளிசிட்டிக்கோ அல்ல என்னை பெருமைப்படுத்துறதுக்கு நான் செய்திருந்தால் இன்னைக்கு உங்க முன்னாடி நான் உயிரோட நின்றிருக்க முடியாது. நான் உயிரோடு நிற்க ஒரே ஒரு காரணம், என்னை அனுதினமும் தாழ்த்தி என்னை ஊட்டி கொடுத்து என்னை ஒப்பு கொடுத்து ஒரு மெழுகுதிரி போல உருகி அவருடைய பாதத்தில் இன்னும் ஜெபிக்கிறதுனால தான் கர்த்தர் இந்த அளவுக்கு வைத்திருக்கிறார். அந்த மெழுகுதிரி எரியிற நேரம் வரைக்கும் தான் வெளிச்சம், குறுகிய நேரத்துக்குள்ள உருகி போயிடும். அதான் ஒரு கிறிஸ்தவனோட வாழ்க்கை. ஒரு கைத்திரி போல எரிந்து அவருடைய பாதத்தில் அடங்கணும். அதான் கிறிஸ்தவ வாழ்க்கை. அவருக்காக வெளிச்சம் கொடுக்கணும். இருள் கிடக்கிற மக்களுக்கு நம்ம வெளிச்சம் கொடுக்கணும். பாவத்தில் கிடக்கிற மக்களை நம்ம தூக்கி எடுக்கணும். நரகத்துக்கு ஓடுகிற மக்களை நம்ம அரவணைத்து அவருடைய வருகைக்கு நம்ம ஆயத்தப்படுத்தணும். அதுக்காக நம்மளை தகுதிப்படுத்தணும். இதான் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையிலே எதிர்பார்க்கிற காரியம். அப்படி நீங்க செய்யறது உண்டானால் இயேசு அற்புதத்தை செய்வார். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? இயேசப்பா நமக்கு அற்புதத்தை செய்வார். இயேசப்பா நமக்கு ஒரு குறையும் வைக்க மாட்டேன், ஒரு கேடு இயேசப்பா நம்ம கொண்டு வர அனுமதிக்க மாட்டார். மக்களை அப்படியே யாக்கோபின் புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 2 - 4 வசனம் வேகமா படிங்க. யாக்கோபின் புஸ்தகம் சீக்கிரம். என் சகோதரரே, நீங்கள் பலவிதமான சோதனைகளில் அகப்படும் போது உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. இங்க நல்ல தெளிவாக ஆண்டவர் பேசுகிறார். மறுபடியும் படிப்பில்ல. உங்கள் விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து. விசுவாசத்தின் பரீட்சையானது பொறுமை உண்டாக்கும் என்று அறிந்து அதை மிகுந்த சந்தோஷமாக எண்ணுங்கள். எப்படி இருக்கணும் சொல்லுங்களேன். இப்போ சரீரத்தில் ஒரு கட்டி இருக்குன்னு வச்சிடுங்க. அது போய் மெடிக்கல் செக்அப் பண்ணி பார்த்தா கேன்சர் ரிப்போர்ட் வந்துச்சு. கேன்சர் தான் ரிப்போர்ட் வந்துட்டேன். அப்போ நம்ம எப்படி இருப்பேன்? கேன்சர் 5 விதமான கேன்சர் இருக்குது. அது ஒரு பெரிய கேன்சர் நமக்கு வந்திருக்கிறோம். கேன்சருக்கு இன்னும் உலகத்தில் மெடிசன் கண்டுபிடிக்கவே இல்லை. மெடிக்கல் படித்த டாக்டர்களோ மெடிக்கல் படித்த ஆட்களாக என்கிட்ட வாங்க, என்ன கேளுங்க, நான் பதில் சொல்கிறேன். மெடிக்கல் சயின்ஸை இதுவரைக்கும் கேன்சருக்கு ஒரு சரியான மெடிசன் கண்டுபிடிக்கல. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுக்குறாங்க, கீமோ கொடுக்குறாங்க, என்னமோ பண்ணுறாங்க, எல்லாத்தையும் செய்கிறாங்க. ஆனால் நிரந்தரமான ஒரு விடுதல் கொடுக்க இன்னைக்கு இந்த மெடிக்கல் சயின்ஸ்னால முடியாது. ஒருத்தர் ஆமையும் சொல்ல மாட்டாங்க. நிரந்தரமான ஒரு விடுதல் கொடுக்க மெடிக்கல் சயின்ஸால் முடியாது. நமக்கு ஒரு சமாதானத்துக்காக ஒரு ஆறுதலுக்காக போகும்போது நல்ல அழகா தான் இருப்பான், நல்ல சுவசவம் தான் இருப்பான், நல்ல முடி இருக்கும், நல்ல கலர் இருக்கும். அங்க போய் ஒரு கீமோ கொடுத்தா போதும், மொத்த முடியும் போயிடும். ஆளு கரிய போல கருத்திடும். 30 வயசு இப்போ 60 வயசு மாதிரி தெரியும். இன்னும் அடுத்த கீமோ அடுத்த கீமோ அடுத்த கீமோ முடிஞ்சிச்சு கதை. அந்த கீமோ கொடுக்க 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 அணுக்கள் எல்லாம் சாகுது, உன்னுடைய ஆரோக்கியம் நஷ்டப்படுது, மசில்ஸ் எல்லாம் உருகுது, உனக்கு வேதனை மேல் வேதனை உண்டாகி நாளுக்கு நாள் காத்திருந்து மறிக்கிறதே தவிர
இன்னைக்கு டயாலிசிஸ் கொடுக்கறாங்களே, சுகருக்காக டயாலிசிஸ் கொடுக்கறாங்க. டயாலிசிஸ் எடுத்து எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க உலகத்துல? எத்தனை பேர் நீங்க சொல்லுங்க, டயாலிசிஸ் எடுக்கிற எத்தனை பேர் உயிரோடு இருக்கிறாங்க? ஆமீன். நான் சொல்றது கவனிக்கணும். உலகத்தில் கேன்சருக்கு மருந்து இல்லை. உங்களால் ஆமீன் நீங்களும் சொல்ல மாட்டீங்களா? ஆமீன். உலகத்திலே என்ன இல்லை? கேன்சருக்கு மருந்து கிடையாது. ஆனா இயேசுவின் இரத்தத்தால் மீட்கப்பட்ட பிள்ளைகளுக்கு மருந்துண்டு. ஆமீன். இயேசுவின் பாதத்தில் வரவனுக்கு என்ன உண்டு? மருந்துண்டு. இந்த மெடிக்கல் ஷாப்பில் வரவனுக்கு நிச்சயம் மருந்துண்டு. இயேசுவின் பாதத்தில் வரவனுக்கு நிச்சயம் மருந்துண்டு. அந்த மருந்து எங்க கிடைக்கும்? கோல்கோதாவில் கிடைக்கும். 2000 ஆண்டுகளுக்கு எனக்காக சிந்தப்பட்ட இயேசு ஒரே ஒரு சொட்டு சட்டம், ஒரு சொட்டு ரத்தம் என்னுடைய கேன்சரை பட்சிக்க கூடியது, அதை சுட்டரிக்க கூடியது, எனக்கு விடுதலை கொடுக்க கூடியது. அனுபவிச்சுட்டு நான் சொல்றேன், அனுபவபூர்வமா சொல்றேன். எங்கேயுமே காப்பி அடிச்சு நான் சொல்லல, யாரையும் தரக்குறையாக பேசி கொச்சப்படுத்த நான் பேசல. என்னோட பாடியில் நான் அனுபவித்ததை சொல்றேன். பிளட் கேன்சர் ஆனால் பணம் இருந்தால் பிளட் மாத்தி மாத்தி கொஞ்ச நாள் உயிரோடு இருக்கலாம். ஒரு கட்டி ஆனால் அந்த கட்டி இருக்கிற இடத்தை மாத்தலாம், கை முறிக்கலாம், கால் முறிக்கலாம், பிரஸ்ட் எடுக்கலாம், குடல் எடுக்கலாம், யூட்ரஸ் எடுக்கலாம், எல்லாம் பண்ணி காப்பாற்றலாம். ஆனா போன் கேன்சர் வந்தால் எதையும் பண்ணி காப்பாற்ற முடியாது. அந்த கேன்சர் தான் எனக்கு வந்தது. அந்த கேன்சர் தான் எனக்கு வந்தது. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அந்த கேன்சர் வந்து நான் எந்த மருந்து எடுக்க மாட்டேன். மருந்து எடுக்காம விசுவாசத்தில் இருக்கிறேன். எனக்காக ஜெபிக்க யாரும் வரல. நான் இப்ப ஏசிய சபை விசுவாசி தான். ஏசிய சபையோட விசுவாசி தான் நான். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். எனக்கு யாரும் ஜெபிக்க வரல, யார் எனக்கு ஒரு ஆறுதல் சொல்ல வரல. காரணம் நான் மருந்து எடுக்காத ஒரு பாவி. நான் செத்து கொண்டிருக்கேன். நாளுக்கு நாள் உயிர் பிரியுது, என் உயிர் பிரியுது. அப்போ எனக்கு 1.5 வயசுல ஒரு பையன், 3 வயசுல ஒரு பையன், இளம் மனைவி விதவையாக போகுது, 2 பிள்ளைங்க அனாதையாக போகுது. நாங்க வேலையும் விட்டுட்டோம், ஊழியத்துக்கு வரதுக்குள்ள வேலை பிளானிங் எல்லாம் நாங்க பண்ணிட்டு இருக்கிறோம். ஆனா கர்த்தர் வேலை விட சொன்னப்ப நான் விடல, ஊழியத்துக்கு வா என்று சொன்னப்ப நான் வரல. நான் என்ன நினைச்ச தெரியுமா? நம்ம ஒரு 30 நாள் ஜெபம் பண்ணி பார்க்கலாம். நினைவே மக்கள் ஜெபித்த பொழுது அவர் மனம் மாறினது போல ஒருவேளை மனம் மாறட்டும். நாங்க 2 பேரும் இப்ப வேலை விட்டா எப்படி பிள்ளைகளை படிக்க வைக்கிறது? எப்படி இந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம்? நாங்க கேரளாக்காரங்க, பிள்ளைகளுக்கு எஜுகேஷன் வேணும், படிப்பு வேணும். ஃபேமிலியில் எல்லாருமே பெரிய பெரிய படிப்பில் நல்ல உயர்ந்த ஸ்தானத்தில் இருக்கும்போது என் பிள்ளைகள் கூலி வேலை செய்யலாமா? அவங்கள நான் படிக்க வைக்கணுமே. எனக்கு நிவர்த்தி இல்லை, எனக்கு வழி இல்லை, என்ன செய்ய தெரியல. ஃப்ரீ கேஜிக்கு விட முடியல, பால்வாடிக்கு விட முடியல, பள்ளிக்கூடம் விட முடியல, எதுவுமே இல்லை. அப்படிப்பட்ட சூழ்நிலையில் தான் கர்த்தருடைய வார்த்தையை நான் கேட்டும் கீழ்ப்படியாம ஒரு 30 நாள் டைம் கேட்டு ஜெபிக்க ஆரம்பித்தோம். அந்த 30 நாள் கேட்ட அந்த ராத்திரி அடிச்ச அடிதான் இந்த போன் கேன்சர். ஒரு நாள் என்னை ஆபீஸில் விடல, ஒரு நாள் என்னை அந்த டிபார்ட்மெண்ட்டுக்கு என்னை அனுப்பில்லை, ஒரு நாள் போய் என் ஆசனத்தில் அமர்றதுக்கு அவர் அனுமதிக்கல. அன்னைக்கு ராத்திரி அடித்தன்னை போட்டதான் இந்த போன் கேன்சர். ஒரு மனுஷனால் என்னை காப்பாற்ற முடியாது. நான் மரிக்கிற தருவாய் வந்த பொழுது எலும்பு தோலுமாய் என்னோட உயிர் பிரியதுக்கு ஒரு சில நாட்கள் மட்டும்தான் உண்டு. அந்த நேரத்தில் தான் என்னுடைய டிபார்ட்மெண்ட் ஆட்கள் வந்து என்னை அழைத்து அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு கொண்டு போய் ஒரு மெடிக்கல் செக்கப்புக்காக கொண்டு போகிறாங்க. ட்ரீட்மெண்ட்டுக்கு அல்ல, செக்கப்புக்காக. அங்கே எல்லா செக்கப்பும் முடித்து அங்கே இருக்கிற டாக்டர்கள் கார் எடுத்து என்னை நேரே சென்னை அடையார் கேன்சர் இன்ஸ்டியூட்டில் கொண்டு வந்து அங்கே எல்லா டெஸ்டிங்கும் முடிந்தது. 12 நாள் எனக்கு டைம் கொடுத்தாங்க. இது 85 நடந்த சம்பவம், 85ஆம் ஆண்டு நடந்த சம்பவம். எனக்கு கொடுத்தது 12 நாள் டைம். இவரை கேரளாவுக்கு பார்சல் பண்ணிடுங்க, அவர் கேட்கறதெல்லாம் கொடுங்க, இவருக்கு ட்ரீட்மெண்ட் இல்லை, இவருக்கு மருந்து இல்லை, முடிஞ்சிச்சு இவளை சாப்டர் ஏறி போனா 12 நாட்கள் இருப்பாங்க. இன்னைக்கு நான் இருக்கிறேன். 85 நடந்த சம்பவம் நான் சொல்றேன். இன்னைக்கு நான் இருக்கிற காரணம் என் மீட்பர் உயிரோடு இருக்கிறார். என் மீட்பர் ஒரு சின்ன சிங்க பைசாட மருந்து இல்லாம என்னோட போன் கேன்சருக்கு சுகம் கொடுத்த இயேசு, அவருடைய ரத்தம். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? அவருடைய ரத்தம், அவருடைய ரத்தத்திலே பவர், அவருடைய ரத்தத்திலே வல்லமை, அவருடைய ரத்தத்திலே ஜீவன், அவருடைய ரத்தத்திலே சௌக்கியம், அவருடைய ரத்தத்திலே ஆரோக்கியம், அவருடைய ரத்தத்திலே மகிமை, அவருடைய ரத்தத்திலே ஐஸ்வர்யம், ரட்சிப்பின் சந்தோஷம், கிருபை எல்லாம் இயேசுவின் ரத்தத்திலே உண்டு. அந்த ரத்தம் ஒன்றுதான் உங்க முன்னாடி என்னை கொண்டு நிறுத்தி இருக்கிறேன். ஹல்லேலூயா. நீங்க ஆர்சிசிக்கு போங்க, அங்க என் பேர் போய் சொல்லுங்க. சென்னை அடையார் கேன்சர் இன்ஸ்டிடியூட் போங்க, என் பேர் சொல்லுங்க. அவங்களால முடியாத கேஸை நம்ம கிட்ட தான் அனுப்பிட்டு இருக்கிறாங்க. எத்தனை பேர் நம்புறேன்னு தெரியல. அவங்களால முடியாத கேஸை நம்ம கிட்ட அனுப்புறாங்க. இயேசு அற்புதம் செய்வாரா? ஆனா ஒண்ணு மட்டும் சொல்றேன், வேதத்தை கையில் எடுத்து கொண்டு நான் சொல்றேன் பாருங்களேன். இந்த ஊழியத்தை ஆரம்பித்து
நூற்றுக்கணக்கான ஆயிரக்கணக்கான மக்கள் கேன்சர்ல சுகமாய் உங்க இந்த குமரி மாவட்டத்தில் நூற்றுக்கணக்கான மக்கள் கேன்சர் சுகமானவங்க உண்டு. யாருக்கிட்ட இதுவரைக்கும் சிங்கிள் பைசா கை நீட்டி வாங்கல. இந்த புத்தகம் அதுக்கு சாட்சி. ஒரு மனுஷங்கிட்டையும் நான் ஜெபம் பண்ணி சுகத்தை வாங்கி கொடுத்தேன்னு சொல்லி நான் காசு வாங்கல. ஏன்னு கேட்டா நான் ஜெபம் பண்ணது உண்மைதான், நான் சுகம் கொடுக்க என்னால முடியாது. நான் எந்த மனுஷனுக்காக இன்னும் நான் சிலுவையில் அறையப்படவே இல்லை. ஒரு சொட்டு ரத்தம் இன்னும் ஒரு மனுஷனுக்காக நான் சிந்தவே இல்லை. மனுகுலத்தின் ரட்சிப்புக்காக நான் மரிக்கவில்லை. எனக்கு முந்தி ஒருவர் அடிக்கப்பட்டு இருக்கிறார், எனக்கு முந்தி ஒருவர் ரத்தம் சிந்தப்பட்டு இருக்கிறார், எனக்கு முந்தி ஒருவர் காயப்பட்டு இருக்கிறார், எனக்கு முந்தி ஒருவர் மரித்திருக்கிறார். அவருடைய தழும்புகளாலே அவருடைய தழும்புகளாலே. ஆமென், ஆமென், ஹல்லேலூயா. போன வாரம் பாளையங்கோட்டிலே ஜெபிக்கும் வந்த டாக்டர் எழும்புற பாருங்க. 2 வருஷம் படுத்த டாக்டர் எழும்பி உட்கார நேரத்தில் அவர்கள் எனக்கு ஒரு காணிக்கை எடுத்துட்டு வந்தாங்க. நான் உடனே சொன்னது, இந்த காணிக்கை நீங்க வைங்க, டாக்டர் எப்போ எழும்பி நடந்து வருவேனோ அன்னைக்கு நான் வாங்குறேன். ஆமீன். பாஸ்டர் எங்களுடைய ஒரு ஆறுதலுக்காக வாங்க மாட்டேன், அவர் எழும்பி நடந்து வரட்டும், அவர் கையால கொடுத்தா ₹1 நான் வாங்குறேன். அவங்க நினைச்சா இந்த 2 கோடி அவங்களால கொடுக்க முடியும், அவ்வளவு பெரிய கோடீஸ்வர பணக்காரன் தான். ஆனா பணத்துக்காக அல்ல இந்த ஊழியம், அவருடைய நாமம் மட்டும் மகிமைப்பட வேண்டும். கோடி கோடி கொடுக்க கர்த்தர் வல்லவராய் இருக்கிறார். நீ காற்றையும் காண மாட்டாய், நீ மழையும் காண மாட்டாய், வாய்க்கால நிரப்புறவர் கூடவே இருக்கிறார். ஒரு கைப்பற்றி மேகம் திரியுது, அது போதும். தேவன் அதை செய்வார். அவரால் அது கூடும், அவரால் கூடாத ஒன்றும் இல்லை. ஹல்லேலூயா. அவர்தான் பெரியவர், அவர்தான் பெரியவர். இந்த சர்ச்சுக்கு வந்து பார்த்த உடனே நம்ம என்ன நினைப்போம்? ஆட்களும் கொஞ்சம் சுவசவன்னு இருக்குது, கொஞ்சம் கொளுத்து இருக்குது. புருஷன் மனைவி 2 பேரும் கொஞ்சம் கொளுத்து இருக்குது, கொஞ்சம் கலர் இருக்குது, சர்ச்சு நல்ல லுக்கா இருக்குது. நம்ம வந்த உடனே என்ன நினைப்போம்? ஓப்பா பயங்கரமா இருக்குது, பெரிய ஆட்கள் தான், உண்மையிலே பெரிய ஆட்கள் தான். ஆனா அவங்களோட வயிறு எவ்வளவு உருகுது, எவ்வளவு கதறுது, எவ்வளவு குமருது, மெழுகு போல எவ்வளவு உருகி இருக்கிற, எவ்வளவு கண்ணீர், எவ்வளவு ரத்தம், எவ்வளவு பாடு, எவ்வளவு கண் விழிப்பு இங்க இருக்குன்னு யாருக்குமே தெரியாது. நான் இன்னைக்கும் தீர்க்க தரிசனமா சொல்றேன், காலையிலும் பிள்ளைக்கு சொல்லிட்டு தான் போனேன். இன்னைக்கும் இது அல்ல இந்த ஊழியம், இது ஆரம்பம் தான், இது ஆரம்பம் தான், இது அல்ல இந்த ஊழியம். இந்த குமரி மாவட்டத்தில் இந்த சபை, நான் நிறைய இந்த குமரி மாவட்டத்தில் போகாத சபைகள் மேக்சிமம் குறைவுதான், எல்லா சபைக்கு நான் போய் தான் வந்திருக்கிறேன். இந்த சபை கர்த்தர் மான்யமாக, மகிமையாக, மேன்மையாக எல்லாரும் திரும்பி பார்க்கிற மாதிரி கர்த்தர் இந்த சபையை மாற்ற போகிறார். எஸ் எஸ் ஜீசஸ் ஜீசஸ் இயேசுவின் நாமத்தில் சொல்லுகிறேன். ரகசியம் சொல்லட்டுமா? ஏடா இந்த மனுஷன் இப்படி சொல்ற? ரகசியம் சொல்லட்டுமா? ரகசியத்தை சொல்லி போன உங்களுக்கு குழப்பம் இருக்காது. பாஸ்டருக்கு ஏதோ புதையல் கிடைச்சிருக்குது, பெரிய நிதி, பெரிய புதையல் கிடைச்சிருக்குது, அப்படி இருக்கிற சந்தேகம் மாறதுக்காக விஷயத்தை நான் சொல்றேன். இந்தியாவுக்கு கர்த்தர் தோமாவை அனுப்பினார். இந்தியாவுக்கு கர்த்தர் யாரை அனுப்பினாங்க? தோமா. அவன் யாரு தெரியுமா? கண்டு விசுவாசிக்கிறவன். அந்த ஓட்டையில கையை போட்டு அவன் பார்த்தா தான் அவன் நம்புவேன்னு சொல்லி கண்டு விசுவாசித்தவன் தோமா. அந்த சந்தேக பேயை தான் நம்ம தமிழ்நாட்டுக்கு இந்தியாவுக்கு அனுப்பினான். அந்த சந்தேகம் இன்னைக்கு எல்லா கிறிஸ்தவனுக்கும் இருக்குது. தோமாவுக்குள்ள தொக்கு வியாதி இன்றைக்கு நமக்கு எல்லாருக்குமே இருக்குது. சந்தேகம் சந்தேகம். அந்த தோமா நம்ம தமிழ்நாட்டில் வந்து ரத்தம் சிந்தி மரித்திருக்கிறாங்க. அந்த ரத்தம் இன்றைக்கு பேசிக்கொண்டிருக்குது. இன்னைக்கு தமிழகத்தில் தான் பெந்தகோஸ்து சபைகள் அதிகமாக வளர்ந்திருக்குது. ஆயிரக்கணக்கான மக்கள் ஆராதிக்கிறது கேரளத்தை நீங்க பார்க்க முடியாது. ஏதோ ஆயிரக்கணக்கான ஆராதிக்கிறது பீட்டர் சபை மட்டும்தான் இங்க மூலையில் இருக்கு. அதுவும் தமிழ்நாடோட ஒட்டி இருக்குது. தமிழ்நாட்டு தண்ணி தான் அவர் பீட்டர் குடிக்கிற நான் நம்புறேன். அதனாலதான் அதே தள்ளி இருக்கிற மலையாள சபையெல்லாம் பாருங்க, தமிழ் சபை பாருங்க, ஒன்னும் வளர்ச்சி இல்லை. கேரளாவிலே போய் பாருங்க, இன்னும் 10 பேரை 10 கிழமை வச்சு கொட்டடிக்கிற சபை தான் இருக்குது. ஆனா 150 வருஷம் 300 வருஷம் பழக்கம்.
இப்போ உள்ளே வந்த கேள்விப்பட்ட இந்த சபை 30 வயசா? எத்தனை வயசு? அப்படிதானே, 30 வயசு. இயேசு எப்போ மரிச்சாரா? 33. அப்படின்னு இன்னும் 3.5 வருஷம் இருக்குது. ஆமீன். 30 வயசுல இவ்வளவு பெரிய ஒரு மாற்றம் உண்டானது உண்மையானால் அடுத்த ஒரு 10 வருஷத்துக்குள்ள இந்த சபை நீங்க பாருங்க, 40 பாருங்களேன் இருந்தா, வருகை தாமதமான 40 பாருங்க, இது பல மடங்காக. ஆமீன். தோமாவோட ரத்தம் இன்னும் தமிழ்நாட்டில் பேசிக்கொண்டிருக்குது. தோமாவோட ரத்தம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்குது. அதுதான் இந்த மகிமையை செய்து கொண்டிருக்கிறார்கள். தோமா மரித்த பரங்கி மலை சுத்தி தான் இன்னைக்கு 60,000 70,000 80,000 பேர்கள் ஆராதிக்கிற தெய்வ சபை எழும்பி இருக்கிறது. தோமா மரித்த மலையை சுத்தி தான் இருக்குது, வாக்கிங் டிஸ்டன்ஸ் தான் இருக்குது. ஆமீன் சொல்லுவோமா? அந்த சபையிலிருந்து பார்த்தா தோமா மரித்திருக்கிற இடத்தை நம்ம பார்க்கலாம். அதே போல இங்கே ஒருத்தர் ரத்தம் சிந்தி இருக்கிறாங்க. இந்த சபைக்கு அவர் கரையம் கொடுத்திருக்கிறாங்க. அது அவருடைய ஜீவன். கோதம்பு மணியானது தரையில விழுந்து சாகாவிட்டால் அது என்ன கொடுக்க முடியாது. இவ்வளோ பெரிய அழகான ஒரு கட்டிடத்தில் உட்கார்ந்து இப்போ சுகசா நீங்கள் ஆராதிக்க காரணம், ஒருத்தன் இங்க பெரிய பாட அனுபவித்திருக்கிறாங்க, குமரி இருக்கிறாங்க, கடைசி சொட்டு ரத்தமும் இயேசுவுக்காக சிந்தி கொடுத்திருக்கிறாங்க. நான் இங்கே வந்து இப்ப முழங்கால் படியிட்ட பொழுது என் மனசிலே ஆவியான கொடுத்த ஒரு ஏவுதல், ஒரு பாரம். அவர் எந்தெந்த வீட்டிலே காலு வைத்தேனோ அத்தனை வீடு இந்த சபைக்கு வரப்போகுது. பாஸ்டர் நீங்க எழுதி வைங்க, நீங்க எழுதி வைங்க, தயவு செய்து ரெக்கார்ட் பண்ணி வைங்க. அத்தனை குடும்பம் இந்த சபைக்கு வரப்போகுது. ஆமென். அவரை அடித்தவர்கள், அடிக்கிறதுக்கு சப்போர்ட் பண்றவன், கொன்றவன், கொலை செய்து உத்தாசை இருந்தவன் எல்லாம் இந்த சபைக்கு வந்து முழங்கால் படியிட போகுது. இந்த சுற்று வட்டாரம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாய் மாற போகுது. இயேசு அல்லாத வேறொரு தெய்வம் இல்லை என்று நீங்க சொல்லவிட்டால் அவங்க சொல்ல போகிறார்கள். ஆமென். இது நடக்க போகுது, நிச்சயமா நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நிச்சயமா நடக்க போகுது. நீங்க பார்க்க போறீங்க, நீங்க பார்க்க போறீங்க. எத்தனை பேர் விசுவாசிகள் தெரியல, எத்தனை பேர் நம்புறேன் தெரியல, எத்தனை பேர் ஏற்றெடுக்கிறது தெரியல. அவருடைய ரத்தம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்குது. ஆமென். அவருடைய மண் சரீரம் மரித்தது உண்மைதான், ஆத்மா மரிக்கல. அது இன்னும் இந்த சபைக்காக சொர்க்கத்தில் பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார். ஆமென். இந்த கட்டடத்துக்காக அவர் அங்கே இதற்கு பரிந்து பேசி இருக்கிறார்கள். இந்த ஊழியத்துக்காக அவர் இப்ப அங்க பரிந்து பேசிக் கொண்டிருக்கிறார்கள். அவர் இன்னும் உங்க ஊழியம் செய்து கொண்டுதான் இருக்கிறார்கள். நம்முடைய பார்வையிலே அவருடைய மாம்சம் செத்து போனது, அவருடைய ஆவி ஆத்மா செத்து போவில்லை, அவர் உயிரோடு இருக்கிறார். நீங்க விசுவாசித்தால் நீங்க உருப்படியா வாழ்ந்தா போய் அவரை பார்க்கலாம், போய் அவரை விஷ் பண்ணலாம், அவரை கட்டிப்பிடிச்சு முத்தம் கொடுக்கலாம். ஆமீன் சொல்லுங்களேன். நான் பரலோகம் போகும்போது அவரை நான் பார்த்ததில்லை, நான் பரலோகம் போகும்போது கட்டாயமா அவரை நான் நீங்க ஞாபகப்படுத்தி பேசுறதுனால ஓடி வந்து ஃபர்ஸ்ட்ல எனக்கு தான் முத்தம் கொடுப்பாங்க. அப்ப நீங்க எல்லாம் பொறாமப்படுவீங்க, நாங்க தானே சபையோட மூப்பன், நான் தானே செக்ரட்டரி, அது நீங்க சொல்லல, நான் தான் சொல்லிட்டு போறேன். எனக்கு நீ பொறாமப்பட்டாலும் எனக்கு பிரச்சனை இல்லை. என்னதான் பாட்டுக்காரனுக்கு கிடைக்குமோ பிரசங்காருக்கு எனக்கு தெரியாது, எனக்கு அந்த ஃபர்ஸ்ட் முத்தம் வரும். நான் விசுவாசிக்கிறேன். காரணம் அவருடைய ரத்தம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்கிறது, அவருடைய ரத்தம் இன்னும் பேசிக்கொண்டே இருக்குது. இந்த சபையில் அற்புதங்கள் நடக்க போகுது, அதிசயங்கள் நடக்க போகுது. எத்தனை பேர் விசுவாசி எனக்கு தெரியல. கர்த்தரோட மகிமை இறங்க போகுது, வல்லமை இறங்க போகுது. இந்த தேசம், இந்த கிராமம் முழுவதும் இயேசுவுக்கு சொந்தமாக மாற போகுது. ஆமென், ஆமென், ஆமென். மற்ற நான் சுத்தி பார்க்கிறேன், இங்க பெரிய பெரிய ராட்சச சபைகள் இருக்குது. அந்த சபைக்கெல்லாம் பல நூறு குடும்ப மக்கள் இருக்கலாம், பெரிய பெரிய ஆட்கள் அந்த சபைக்கு இருக்கு. அவங்களே சொல்லுவாங்க அது அல்ல சத்தியம், இதுதான் சத்தியம். எங்களுக்கு கெட்டிடம் வேண்டாம், எங்களுக்கு பெரிய ஒரு கூட்டம் புகழ் வேண்டாம், எங்களுக்கு சத்தியம் வேணும், எங்களுக்கு ரட்சிப்பு வேணும். ஆமீன். கடந்த குட் ஃப்ரைடே எல்லாம் நான் கோயம்புத்தூர்ல இருக்கிற மெயின் சர்ச் சிஎஸ்ஐ சபை, 6000 குடும்பம் ஒரு சபையில், 6000 குடும்பம் ஒரு சபையில். அங்க நான் பேசுறேன் 3 நாட்கள். குருத்தோல ஞாயிறெல்லாம் நான் அங்கதான் இருக்கிறேன். கர்த்தருக்கு சோதரம். அங்க இருக்கிற சர்ச் பாஸ்டர் சேர்மானே சிஎஸ்ஐ பிஷப் ஃபோன் பண்ணி கேட்டிருக்கிற போல, எப்படி பெந்தகோஸ்து பாஸ்டரை உள்ளே கொண்டு வரலாம்? அவர் உடனே சொன்னது, நாங்க எப்ப குணப்பட போறோம், நாங்க எல்லாம் ரட்சிக்கப்பட வேண்டாவா, எங்களுக்கு ஒரு விடுதலை வேண்டாவா, அதனால நாங்க கொண்டு வந்திருக்கிறேன்னு சொன்னேன். ஆமென். இப்போ கோயம்புத்தூர்ல பெரிய பப்ளிக் மீட்டிங் போடுறதுக்கு டேட் கேட்டு இருக்கிறாங்க. அவர் சொல்ற இந்த சத்தியம் கோயம்புத்தூர் முழுவதும் அறியணும், கோயம்புத்தூர் முழுவதும் சத்தியம் அறியணும், எங்களோட பாரம்பரியங்கள் முறியணும்,
கட்டுப்பாட்டை விட்டு மக்கள் வெளியே வரணும். காலையிலே சொன்னது போல நுகத்தை கர்த்தர் முறிக்கணும். எல்லா பாரம்பரிய கட்டுகளை உடைத்து தேவன் மக்களை ரட்சித்து கொண்டு வரணும். அதுக்கு நம்முடைய சபை ஆயத்தமா இருக்குது. நான் காலையிலே ஆராதனை முடிச்சாங்க இறங்காம பிள்ளை பார்த்து சொன்னேன், அந்த இடம் எல்லாம் கட்டோட கட்டு பெரிய பெரிய கட்டுறதை கட்டு பிள்ளை, இது போதாது, உங்களுக்கு இடம் போதாது, அது கட்டு, இது கட்டி முடிச்சாலும் போதாது, இன்னும் வேற வாங்கணும். ஆமீன். பார்க்கிங்கெல்லாம் நீங்க வேற இடம் வாங்கணும், இது உங்களுக்கு பத்தாது. இயேசு செய்வாரா? இயேசு செய்வாரா? சொல்லுங்களேன், இயேசு செய்வாரா? ஒரு பெரிய சபை இங்க எழும்ப போகுது. ஆமீன். பெரிய சபை இங்க எழும்ப போகுது. ஆயிரக்கணக்கான ஜனங்கள் இந்த சபைக்கு வரப்போகுது. எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க எல்லாம் தேன் கூட்டை வளர்த்து இருக்கலாம், தேனை பார்த்திருக்கலாம், தேனை குடிச்சிருக்கலாம். அந்த தேன் கூட்டில் ஒரு ராணி ஒன்று இருக்குது, தெரியுமா உங்களுக்கு? ஏன் இருக்குதா ராணி? அது எங்கேயாவது போய் தேன் எடுக்க போவாங்களா? போக மாட்டான். ஆனா நம்முடைய இந்த கூட்டில் ராணி இல்லை, ராஜா இருக்கிறாங்க. ராணி இருக்கிற இடத்துல எந்தெந்த ஊர்ல இருக்கிற பூக்களில் இருக்கிற தேனெல்லாம் கொண்டு வந்து அந்த ஈச்சைகள் கொண்டு கொடுக்கிறது உண்மையானா, இங்க ராஜாதி ராஜா வீட்டு இருக்கிற இடத்துல, ராஜாதி ராஜா இந்த இடத்துல வீட்டு இருக்குதுங்க, அது ராணி, இது ராஜாதி ராஜா. அவர் கம்பீரமா இங்க அமர்ந்து இருக்கிறார். சுற்றி இருக்கிற ஜனங்கள் எல்லாம் ஓடி வர போகுது. ஆண்டவன்மாரே, நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்ய வேண்டும்? என் குடும்பத்தை ரட்சிங்க, என்ன ரட்சிங்க. இந்த சாபம், இந்த பாவம் என் தலைமுறை விட்டு போகட்டும். இந்த ரத்த பலி என் தலைமுறை விட்டு போகட்டும். அலறிக்கொண்டு வர போகிறார்கள், அலறிக்கொண்டு வர போகிறார்கள், அலறிக்கொண்டு வரப்போ தீர்க்கதரிசனமா எழுதி வைத்துக் கொள்ளுங்க, ரெக்கார்ட் பண்ணி வைங்க, லைவ்ல போகுது கேளுங்க. மறைமுகமா பேசல, பப்ளிக்ல பேசுறேன், லைவ்ல நான் பேசுறேன். அலறிக்கொண்டு ஓடி வருவார்கள், அலறிக்கொண்டு ஓடி வருவார்கள். அந்த சிறைச்சாலை தலைவன் எப்படி ஓடி வந்ததோ அதே போல ஓடி வருவாங்க. நாங்க ரட்சிக்கப்படுறதுக்கு என்ன செய்யணும்? நீ உன் வீட்டார் அனைவரும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவை விசுவாசி, அப்போது அவருக்கு நீங்கள் ரட்சிப்பன்னு சொல்லி இங்க ஞானசாரம் நடக்க போகுது. அன்னைக்கு ராத்திரி அங்க ஞானசாரம் நடந்த உண்மையானா, இங்கே இன்று ராத்திரியும் பகலும் ஞானசாரம் நடக்க போகுது. இயேசுவை செய்வாரா? சொல்லுங்களேன், சொல்லுங்களேன். இயேசுவால கூடாத காரியம் உலகத்துல ஒன்றுமே இல்லை. நம்ம அதை ஏற்றுக்கொள்ளணும், நம்ம அதை நம்பணும், நம்ம அதை விசுவாசிக்கணும். அங்கதான் இயேசு அற்புதம் செய்வார். காஞ்சிபுரத்தில் ஊழியத்தை ஆரம்பிக்க நான் என் மனைவி மட்டும்தான், நாங்கள் 2 பேர் மட்டும்தான் கைப்பிடிச்சு ஜெபம் பண்ண. வீடு கிடையாது, சர்ச்சு கிடையாது. மரத்தடியில், புளியா மரத்தின் கீழே, வேப்ப மரத்தின் கீழே எல்லாம் உட்கார்ந்து கைப்பிடித்து கைப்பிடித்து முழங்கால் படியிட்டு, அந்த மண்ணிலே முழங்கால் படியிட முடியாது, ஆனாலும் முழங்கால் படியிட்டு ஜெபிக்க ஜெபிக்க ஜெபிக்க. இன்னைக்கு எத்தனை சபைகள் தெரியுமா? வந்து பாருங்களேன், எத்தனை சபைகள் தெரியுமா? என்ன ஊழியம் தெரியுமா? கர்த்தர் செய்து கொண்டு 40 வருஷத்துக்குள்ள காஞ்சிபுரத்தின் தலையெழுத்தை மாத்திட்டு வரேன், காஞ்சிபுரத்தின் தலையெழுத்தை மாத்திட்டு வரேன். கர்த்தருக்கு சோதரி. இப்போ ஃபாதர் பெக்மான்ஸ் கடந்த வெள்ளிக்கிழமை அந்த கிரவுண்டு, வியாழக்கிழமை நைட்டு கிரவுண்டு பிரதிஷ்டை நடக்கும்போ அவர் ஒரு வார்த்தை சொன்னாங்க. நான் வந்து காஞ்சிபுரம் மண்ணிலே காலு வைத்த உடனே ஆண்டு சொல்றாங்க, இந்த டெம்பிள் சிட்டியை கர்த்தர் ஏஞ்சல் சிட்டியாக மாற்ற போறாரா? டெம்பிள் சிட்டியை என்ன மாற்ற போறாங்க? இன்னைக்கு அவருக்கு 70 88 வயசு நினைக்கிற, ரொம்ப கிழவன் தான், ஆனாலும் வாலிபனை போல இருந்து ஆடுறா பாடுறா. கர்த்தருக்கு சோதரம். அவர் காஞ்சிபுரம் மண்ணிலே போன வியாழக்கிழமை காலு வைத்த உடனே சொல்றாங்க, இந்த டெம்பிள் சிட்டி காஞ்சிபுரத்தை ஏஞ்சல் சிட்டியாக மாற்ற போகுது. அந்த வார்த்தை ஒவ்வொரு நாட்களும் மேடையில் அவர் கொக்கரிச்சு கொண்டே இருக்கிறாங்க, ஒவ்வொரு நாட்களும் மேடையில் அதை பேசிக் கொண்டிருக்கிறாங்க. நாங்கள் அதை உண்மையாக நம்புறோம். எங்கள் சிட்டி டெம்பிள் சிட்டி அல்ல, அது ஏஞ்சல் சிட்டியாக மாற போகுது. ஆமென். நாளைக்கு என்னோட வால்போஸ்ட் நோட்டீஸ் கீழே காஞ்சிபுரம் நீங்க போட மாட்டீங்க, ஏஞ்சல் சிட்டி தான் போட போறீங்க. ஆமென். இயேசுவை செய்வாரா? இயேசுவை செய்வாரா? நம்ம நம்பணும். நமக்குள்ள இருக்கிறவர் பெரியவர், நமக்குள்ள இருக்கிறவர் சர்வ வல்லவர், நமக்குள்ள இருக்கிற மரித்து மாண்டு போன ராட்சசன் அல்ல, நமக்குள்ள இருக்கிற மரித்து உயிர்க்கப்பட்ட உயிர் உள்ள தெய்வம், ஜீவிக்கிற தெய்வம், நம்ம ஆராதிக்கிற தெய்வம். அவர் நமக்கு அற்புதங்களை செய்ய அவர் போதுமானவராயிருக்கிறார். வேகமா வாங்க மக்களை, வேகமா போனோம். யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனத்தை படியுங்க. யாக்கோபு 5ஆம் அதிகாரம் 7-8 வசனம். இப்படி இருக்க சகோதரரே, கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்கள். எவ்வளவு நாளைக்கு இருக்கணும் பொறுமையா? கர்த்தர் வருமளவும் நீடிய பொறுமையா இருங்க. பயிரிடுகிறவன் பூமி
பூமியின் நற்பலனை அடைய வேண்டும் என்று பயிரிடுகிறவன் பூமியுடன் நற்பலனை அடைய வேண்டும் என்று சொல்லி முன்மாறியும் பின்மாறியும் வருமளவும் நீடிய பொறுமையுடன் காத்திருக்கிறார். ஹல்லேலூயா. விவசாயம் செய்யறவங்களுக்கு தெரியும் முன்மாறி சொன்ன என்ன பின்மாறி சொன்ன என்ன. கர்த்தருக்கு சோதரம். அந்த விவசாயம் செய்கிறவன் அதுக்காக காத்திருக்கிறது போல இயேசுவின் வருகைக்காக நீங்களும் நானும் பொறுமையுடன் காத்திருக்க வேண்டும். அந்த முன்மாறியும் வரும், அந்த பின்மாறியும் வரும். இது ரெண்டும் வர வேண்டிய விதமா வந்தா தான் நீ விளைச்சல் எடுக்க முடியும். நீ கஷ்டப்பட்டதுக்கு உனக்கு பிரதிபலன் கிடைக்கும், உனக்கு லாபம் கிடைக்கும், உனக்கு நஷ்டம் வராதபடி நீ அறுத்தெடுக்க வேண்டுமானா அங்க முன்மாறியும் வரணும், பின்மாறியும். அதை விவரிக்க எனக்கு இப்ப நேரம் இல்லை. அது வந்தா தான் உனக்கு அதே போல நீங்கள் காத்திருக்கணும். அடுத்த வசனம். நீடிய பொறுமையோடு நீங்களும் இன்னைக்கு வந்திருக்கிற நீங்களும் நீடிய பொறுமையுடன் உங்கள் இருதயங்களை ஸ்திரப்படுத்துங்கள். உங்கள் இருதயத்தை என்ன பண்ணணும்? இருக்கிற சந்தேகங்கள், குழப்பங்கள், அவிசுவாசங்கள், பாவங்கள், சாபங்கள் எல்லாம் இதயத்தை விட்டு எடுத்து இருதயத்தை ஸ்திரப்படுத்துங்கள். கர்த்தரின் வருகை சமீபமாய் இருக்கிறது. கர்த்தருடைய வருகை சமீபம். சத்தமா நீங்க சொல்லுங்க, கர்த்தருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இயேசு சீக்கிரமாய் வரப்போகிறார். அவருடைய வருகை சமீபமாய் இருக்கிறது. இயேசு வருகிறார். மாராநாதா, இயேசு வருகிறார். அதுக்கு சபை ஆயத்தமாகணும். நீங்கள் நானும் ஆயத்தமாகணும். வேகமா வாங்க, டைம் முடியுது. 1 பேதுரு 2ஆம் அதிகாரம் 19-20 வசனம். 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் முடிக்க போற சீக்கிரமா. தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சி நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களை பொறுமையாய் சகித்தால் அதுவே பிரீதியாய் இருக்கும். ஆமென். எவ்வளவு தெளிவாக சொல்றா பாருங்க. 1 பேதுரு 2ஆம் அதிகாரத்திலே 19வது வசனம் சொல்லப்படுகிறது பாருங்களேன். ஏனெனில் தேவன் மேல் பற்றுதலாய் இருக்கிற மனசாட்சியின் நிமித்தம் ஒருவன் அநியாயமாய் பாடுபட்டு உபத்திரவங்களே பொறுமையாக சகித்தால் அதுவே பிரியமாயிருக்கும். நீங்கள் குற்றம் செய்து அடிக்கப்படும் போது பொறுமையோடு சகித்தால் அதனால் என்ன கீர்த்தி உண்டு. நீங்கள் நன்மை செய்து பாடுகள் அனுபவிக்கும் பொறுமையோடு அதை சகித்தால் அதுவே தேவனுக்கு எப்படி இருக்கும்? முன்பாக பிரீதியாயிருக்கும். நன்மை செய்து பாட அனுபவிக்கணும், தீன்மை செய்து பாட அனுபவிக்க கூடாது. நன்மை செய்தவனுக்கும் பாடுண்டு, தீன்மை செய்தவனுக்கும் பாடுண்டு. ஆனா தீன்மை செய்து பாட அனுபவிக்கணும் பிரதிபலன் இல்லை, நன்மை செய்து பாட அனுபவிக்கணும் பிரதிபலன் உண்டு. முறுமுறுக்காம இது கர்த்தர் தந்தார். மலையாளத்தில் பாட்டு துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாവ്. இங்க மலையாளம் இருக்கா தெரியுமா மக்களே? தெரியும். துக்கத்தின் பானபாத்திரம் கர்த்தாவின் கையில் தந்தால் எப்படி சந்தோஷத்தோடு கேட்டு. ஆமீன். அப்படிப்பட்ட பாடல்கள் அந்த காலத்தில் எழுதின பரிசுத்தங்களை பார்த்தா அனுபவபூர்வமாக எழுதி இருக்கிறாங்க. இந்தத்தை பாட்டெல்லாம் ஒன்றும் கருத்தில்லை, அர்த்தம் இல்லை, ஒன்றும் இல்லை. ஏதோ ஒரு சினிமா டூனில் அடிச்சு தள்ளிடுறாங்க. எல்லாம் கேசட் சேல்ஸ். நாங்கள் வெளிநாடுகளுக்கு போகிறோம், எல்லா நாடுகளுக்கும் போகிறோம். இங்கே இருக்கிற பெரிய பெரிய பாஸ்டர்ஸ் எல்லாம் அங்கே வந்து ரோட்லேயே துண்டு போட்டு சிடி விற்கிறாங்க, கேசட் விற்கிறாங்க. இங்கே பெரிய மேடையில பெரிய பாஸ்டர் பிசினஸுக்காக தான் ஃபாரின் கண்ட்ரிக்கு போகிறான். ஆமீன். அப்படி பாடிக்கொண்டது ஆட்டவும் பாட்டவும் கூத்தும் எல்லாமே இப்ப சபைக்குள்ள வந்து விட்டது. துணி உடுத்தும் துணி இடாம எல்லாம் இன்னைக்கு ஆராதனை சபைக்குள்ள வந்து விட்டது. பெந்தக்கோஸ்து சபை கலப்படம் உள்ள சபையா இருக்க கூடாது. பெந்தக்கோஸ்து உபதேசத்தை நீங்க தாறுமாறாக எடுக்க கூடாது. எங்க சத்தியம் உண்டோ அங்கதான் விடுதலை உண்டு. இந்த சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். நம்முடைய சபை சத்திய சுவிசேஷம் அறிவிக்கிற சபையா இருக்க வேண்டும். சத்தியத்துக்காக ஜீவனை கொடுக்கிற சபையா இருக்க வேண்டும். சத்தியத்துக்காக எந்த கஷ்டமும் எந்த நஷ்டமும் எந்த பாடுகளும் அனுபவித்து ஒருவேளை இரத்த சாட்சியாய் மரிக்க வேண்டி வந்தாலும் இந்த சத்தியத்துக்காக மரிக்க நம்ம தயாராகணும். அதுதான் பெந்தக்கோஸ்து உபதேசம். ஆமீன். இன்னைக்கு தாலி கட்டாத்தவெல்லாம் தாலி எடுத்து கொடுக்கிறான், தாலி கட்டுறாங்க. பூ வைக்காதவன் பூ வைக்கிறாங்க, பொட்டு வைக்காதவன் பூ பொட்டு வைக்கிறாங்க. எந்த வித்தியாசமே இல்லை. ஆனா பெந்தக்கோஸ்து வாழ்க்கையில அவனை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். நமக்கும் உலகத்துக்கும் சம்பந்தமே இல்லை. நம்மை கர்த்தர் பிரித்தெடுத்திருக்கிறார். நம்மை கர்த்தர் அங்கேருந்து பிரித்தெடுத்திருக்கிறாங்க. நம்மை கர்த்தர் வெட்டி எடுத்திருக்கிறாங்க. நம்மளை பார்க்கிறவன் கிறிஸ்துவை பார்க்கணும், நம்மளை கேட்கிறவன் கிறிஸ்துவே கேட்கணும். நம்மளிருந்து கிறிஸ்துவனுடைய அன்பை மக்கள் அனுபவிக்கணும். அதுதான் நம்முடைய வாழ்க்கையில நீங்க கொண்டு வரணும். அதுக்காக தான் நீங்க விட்டு கொடுக்கணும். அப்படிப்பட்ட விசுவாசம் இருந்தா தான் இந்த கடைசி ஒரே வசனம் 1 பேதுரு 4ஆம் அதிகாரம். வேகமா படி மக்களே. 1 பேதுரு 4ஆம் அதிகாரம் 13வது வசனம். கிறிஸ்துவின்
மகிமை வெளிப்படும் போது நீங்கள் களிகூர்ந்து மகிழும்படியாக அவருடைய பாடுகளுக்கு நீங்கள் பங்காளிகள் ஆனதால் சந்தோஷப்படுங்கள். இயேசுவின் பாடுகளுக்கு நீங்களும் நான் யாரா மாறணும் சொல்லுங்களேன். இயேசுவின் பாடுகளுக்கு நீங்களும் நானும் பங்காளிகளாக மாறணும். ஆமென். ஏன் எனக்கு இந்த துன்பம், ஏன் எனக்கு இந்த பாடு, ஏன் எனக்கு இந்த கஷ்டம், ஏன் எனக்கு இந்த பட்டினி கேட்க கூடாது? ஆமென். அவரு நம்மளை சோதிக்கிறது உண்டானா சோதனையோடு கூட நீக்கு போக்கும் கர்த்தர் கொடுப்பா. பரிகாரி இயேசு நம்ம கூட இருக்கிறார். இயேசு பரிகாரியை நம்ம கூடவே இருக்கிறார். நம்மட கழுத்துக்கு மேல பிரச்சனை வர விட மாட்டேன். கழுத்துக்கு மேல பிரச்சனை வர விட மாட்டேன். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? நீங்க பாருங்க, கழுகை குறித்து வேதத்திலே சொல்லப்பட்டிருக்கு. கழுகு தன் கூட்டை கலைக்கிறது எதுக்காக? தன் குஞ்சுகளுக்கு பறக்க கட்டி கொடுக்கிறதுக்காக. பயங்கரமான உயரமான மலையில, பாறை வெடிப்பில, உயரமான மலையில தான், மரத்துல தான் இந்த கழுகுகள் கூடு கட்டும். அந்த கூட்டு தான் அந்த முட்டை போட்டு குஞ்சு விரிப்பாங்க. அந்த குஞ்சு பறவை பருவமாகும் பொழுது அந்த தாய் கழுகு வந்து அந்த பறவை அந்த கூட்டை கலைச்சிடுவான். கலைச்சிட்டு குஞ்சுங்களை ரெக்க மேல எடுப்பாங்க. ரெக்க மேல எடுத்து உயரத்திலே கொண்டு போவாங்க. அந்த குஞ்சுங்கள் நினைக்கும், எங்க மம்மி தங்கம், என்ன தங்கம், என்ன செல்லம், எங்க மம்மி மாதிரி ஒரு மம்மி உலகத்தில் யாருக்குமே. ஆனா சுத்தலா போயிட்டு கடல் பார்க்கறாங்க, பூமி எல்லாம் பார்க்கறாங்க, 5 பைசா செலவில்லாம டோக்கன் வாங்காம உலகம் எல்லாம் சுத்தி பார்த்து மகிழ்ந்திருக்கும் தான் பொத்துன்னு விட்டுருவாங்க. எங்க உச்சியில கொண்டு போய் பொத்துன்னு விட்டுருவான். அப்ப இது புரண்டு 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 இவள் ஒரு தாயா, இவள் ஒரு தாயா, என்னை பெத்து போறதுக்கு முன்னே கழுத்தை நிறுத்தி சாவடிக்க வேண்டியதானே, நீ ஒரு அம்மையாடி, எதுக்கடி அம்மை எனக்கு இருக்கிற, உனக்கு நான் பிறந்துட்டடியே, இப்படி புலம்பிட்டே புரண்டு 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 வரும்போ கடைசியா தாய் வந்து ரெக்கையில மறுபடியும் எடுப்பாங்க. ஆமீன். மறுபடியும் உன்னதத்திலே உயரத்திலே கொண்டு மறுபடியும் விடுவாங்க. இப்படி ஒரு 10 வாட்டி விட்ட பிற்பாடு மம்மி டாட்டா பை பைன்னு சொல்லி இவன் தனியா போயிடுவான். ஆமீன். அவன் தனியா போவான். பறக்க கட்டி கொடுக்கிறார் கர்த்தர். எனக்கு சோதனைகள் வருகிறதெல்லாம் சாதனை பெறுவதற்காக தான். நான் ஊழியக்கார கூடுகிறது அதிகமா பேசுறது உண்டு, எல்லா கான்ஃபரன்ஸிலும் பேசுறது உண்டு. நான் சொல்றது, ஒரு சோதனை முடியும் போது என்னோட ஷோல்டரில் ஒரு ஸ்டார் பதியுது. எனக்கு ஒரு பெரிய சோதனை வருகிறது உண்டானால் என்ன ஒரு பெரிய பதவியிலே கர்த்தர் கொண்டு போக போகிறார். ஆமீன் சொல்லுங்களேன். போலீஸ்ல போனா முதல்ல அவன் பிசி, அப்புறம் 3 கோடு போட்டா 7, கர்த்தருக்கு சொல்ற 2 ஸ்டார் போட்டா எஸ்ஐ, 3 ஸ்டார் போட்டா இன்ஸ்பெக்டர். ஆமீன் சொல்லுங்களேன். அப்படி அவனுக்கு அந்த கோடுகள் ஸ்டார்கள் தான் அவனை உயர்த்திட்டே போகுது. இங்க இருக்கிற ஒவ்வொரு ரட்சிக்கப்பட்ட மக்களுக்கும் ஊழியக்காரனுக்கு சொல்றேன், ஒவ்வொரு சோதனை நீ ஜெயிக்கும் போது உன் ஷோல்டர்ல ஒரு கோடு வருது, ஒரு ஸ்டார் வருது, உன் பதவி மாறுது, உன்னுடைய அந்தஸ்து மாறுது. கர்த்தரனை மேல 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 உயர்த்துகிறார். எல்லாரும் விரும்பத்தக்க நிலைமையில் கர்த்தரனை மாற்றுகிறார். ஹல்லேலூயா. ஆனபடி எனக்கு சோதனை வேண்டாப்பா, எனக்கு இந்த பாடெல்லாம் வேண்டாப்பா, என்னை அங்க எடுத்துடுங்க இயேசு சாமி. எதுக்கு எனக்கு இந்த பாடு? உன்னை எடுக்கவே மாட்டேன். அப்படி சொல்றவனே எடுக்கவே மாட்டேன். சத்துரே சாமி என்னை எடுத்துடுங்கப்பா சொன்ன உனக்கு சாவே வராது. உனக்கு பாடம் கற்றுக் கொடுத்த பிற்பாடு தான் உன்னை எடுப்பாங்க. ஆமீன். இந்த சீக்கிரம் சத்துரே சத்துரே சொன்னவன் சாகவே மாட்டான். ஆமா, சும்மா வாயில தான் பேச்சு, சாக மாட்டான். நான் சொல்றது, வாழ்ந்தால் கிறிஸ்துவுக்காக, மரித்தால் கிறிஸ்துவுக்காக. ஜீவன் பிரியும் பொழுது அப்பா மடியிலே போய் தலை சாய்க்கணும். ஆமீன். ஜீவன் பிரியும் பொழுது, இந்த மண்ணுக்குள்ளே போகும் பொழுது என்னுடைய ஆத்துமா எங்க அப்பா மடியிலே போய் தலை சாய்க்கணும். அதுதான் ஒரு கிறிஸ்தவ வாழ்க்கை. அது போராட்டத்தின் வாழ்க்கை தான், அது வேதனை உள்ளதுதான், அது சோதனை உள்ளதுதான், அது நிந்தனை உள்ளதுதான், அது வறுமைதான், அது கல்லேறுதான், அது பட்டினி தான், அது நிந்தனை தான், அவமானம் தான். ஆனா ஒன்று உன்னை சேதப்படுத்தாது. உலகத்தில் உங்களுக்கு உபத்திரவம் உண்டு, திடன் கொள்ளுங்கள், நான் உலகத்தை ஜெயித்திருக்கிறேன். உனக்கு முன்பாக கொடி பிடித்து போகிற ஒரு வீரன் நடக்கிறவர் ஜெய கிறிஸ்து. அவர் தான் உனக்கு கொடி காட்டுகிறார். வெள்ளம் போல் உனக்கு சத்துரு வரும்போது ஆவியானவர் கொடியேற்ற வருகிறார். நம்பலாமா? நம்பலாமா? சத்துருக்கள் பெருகும்போது பந்தி ஆயத்தமாவது. தாவீது சொல்லுகிறார், சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலை எண்ணெயில் அபிஷேகம் பண்ணி என் பாத்திரம். எங்க அவன் குடும்பத்திலே சொந்த சகோதரங்கள் 7 பேர், அப்பா அம்மா 9 பேர் அவனுக்கு சத்துரு. அவங்களை வட்டமா நிறுத்தி அந்த மத்தியில் அவனை கர்த்தர் அபிஷேகம் பண்றான். உனக்கு யாரு சத்துருவா இருந்தாலும் சத்துருடைய ஹைட் வெயிட் கண்டு நீ பயப்படாது. அங்கே உனக்கு ஒரு பந்தி ஆயத்தமாக போகுது. உன்னோட பேரு மாறப்போகுது, உன்னோட பதவி மாறப்போகுது. கர்த்தர் உன்னை உயர்த்த போகிறார். சோதனை சகிக்கிறவன் பாக்கியவான், சோதனை சகிக்கிறவள் பாக்கியவான்.
அதுக்கு முறுமுறுக்க கூடாது, தைரியமா நிக்கணும், கிருபையா நிக்கணும். நம்ம மறுபடியும் ரோமர் 12:12க்கு வாங்க, நான் முடிச்சிடுறேன். ரோமர் 12:12க்கு வாங்க, நான் முடிச்சிடுறேன். என்ன சொல்றாங்க? நம்பிக்கையிலே எப்படி இருக்கணும்? நம்பிக்கையில் இந்த மீட்டிங் முடிஞ்சவரை எப்படி இருக்கணும்? சந்தோஷமா இருங்கள். அடுத்தது உபத்திரவத்திலே பொறுமையா இருக்கணும். அடுத்தது ஜெபத்திலே உறுதியாக தரித்திருக்கணும். இது மூன்று உன் வாழ்க்கையில இருந்தா நீங்க தான் உலகத்தை ஜெயிக்க முடியும். நீங்க தான் பாவத்தை ஜெயிக்க முடியும். நீங்க தான் பிசாசை ஜெயிக்க முடியும். நீங்க தான் நரகத்தை ஜெயிக்க முடியும். நம்ம நரகத்துக்கு சொந்தக்காரல்ல, பரலோக குடியுரிமை உள்ள பரலோகத்துக்கு சொந்தக்கார். இந்த பூமி நமக்கு சொந்தமல்ல, இந்த கட்டடம் நமக்கு சொந்தமல்ல. நம்பலாமா? நம்பிக்கை உள்ளவங்க மாத்திரம் எழும்பிதில்லைங்க. உங்களுக்காக ஒரு சின்ன ஜெபத்தை ஏறெடுத்து நான் மைக்கை கைமாற போறேன். சீக்கிரமா எழும்பிதில்லைங்க, பார்ப்போமே. உங்களோட வாழ்க்கையில் இயேசுவார் அற்புதம் செய்வது உண்டானால், நன்மையான காரியத்தை செய்ய விரும்பினால் இப்ப செய்வாங்க. எழும்பி நின்ற கண்களை மூடி கொஞ்சம் கர்த்தரை துதியுங்க. உங்க வாழ்க்கையில பைபிள் ரீடிங் எப்படி இருக்குது? ஜெப ஜீவியம் எப்படி இருக்குது? பரிசுத்த ஜீவியம் எப்படி இருக்குது? ஆண்டவரோட உறவு, ஆண்டவரோட ஐக்கியம் எப்படி இருக்குது? ஜெபத்துக்கு எவ்வளவு மகிமையான நேரத்தை நீங்க கொடுக்குறீங்க? வேதம் வாசிக்க எவ்வளவு நேரத்தை கொடுக்குறீங்க? ஆராதனைக்கு எப்படி ஒழுங்கா வருவீங்க? ஆண்டவருக்கு எப்படி கொடுக்குறீங்க? எப்படி நீங்க போராடுறீங்க? கர்த்தருடைய பாதத்திலே உங்களை தாமே அலசி பாருங்க. உங்களை தாமே சோதித்து பாருங்க. உங்களை தாமே சோதித்து பாருங்க. வேதனை உண்டாக்குற வழி என்னிடத்தில் உண்டோ என்று நீ ஆராய்ந்து பாருங்க. தாவீது சொன்னது போல சோதித்து பாருங்க. ஆண்டவரே, நான் நம்முடைய பிள்ளையா? நான் நம்முடைய மகனா? உம்முடைய மகளா? கர்த்தரை கேட்டு பாருங்களேன். அவர் உங்களோட பேசுவாராக. யாரும் வாயை மூடி நிக்க கூடாது. சின்ன பிள்ளைகள், பெரியவர்கள் யாரும் இப்ப மௌனமா நிக்க கூடாது. உங்க வாய்களை திறக்கணும். உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். கர்த்தர் சொல்லுகிறார், உன் வாயை விரிவாய் தர, நான் அதை நிரப்புவேன். இயேசு அற்புதம் செய்வா. இயேசு விடுதலை தருவா. இயேசு விடுதலை தருவா. இயேசு உங்களை மாற்றுவா. உங்க குடும்பத்தினுடைய சூழ்நிலைகளை மாற்றுவா. சரீரத்தினுடைய பலவீனங்களை மாற்றுவா. உங்க பாவ சாபங்களை மன்னிப்பா. இரத்தத்தால் இயேசு உங்களை கழுவி சுத்திகரிப்பா. உங்க தேவைகளை இயேசு சந்திப்பார். உன் விருப்பங்களை கர்த்தர் தருவார். நீதிமொழியின் புத்தகத்திலே சொல்லுகிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமொழியின் புத்தகம் நம்ம கற்றுக் கொடுக்கிறது, துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புகிறதோ அவனுக்கு கொடுக்கப்படும். நீதிமான் விரும்புகிறது அவனுக்கு செய்யும் கர்த்தர், கொடுக்கப்படும் கர்த்தர். நீங்க துன்மார்க்கனா நீதிமானா நீங்களே பாருங்க. உன் விருப்பத்தை இயேசுவை பார்க்கிறார். நீதிமான் விரும்புறதை கர்த்தர் கொடுக்க போகிறார். நீதிமாட்டிகள் விரும்புறதை கர்த்தர் கொடுக்க போகிறார். இங்க வந்திருக்கிற நீதிமாட்டிகள், இங்க வந்திருக்கிற நீதிமான்கள், நீங்கள் விரும்புகிறதை பரத்து கர்த்தர் உங்களுக்கு தரப்போகிறார். துன்மார்க்கன் பயப்படும் காரியம் அவனுக்கு வந்து நேரிடும். நீதிமான் விரும்புறதை கர்த்தர் அவனுக்கு கொடுப்பார். நீதிமானுக்கு ஒரு கேடு வராது. நீதிமானை கர்த்தர் கைவிட மாட்டார். அவன் சந்ததிகளை கர்த்தர் கைவிட மாட்டார். அவன் ஒரு காலத்தும் வெட்கப்பட்டு போக தெய்வம் விட மாட்டார். உன் கர்ப்பத்தின் கனிகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்களுடைய கையின் பிரயாசங்களை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். நன்மை கிருபை உங்களுக்கு உண்டாகும். அற்புதம் இயேசு உங்களுக்கு செய்யும். தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. கண்ணீரோடு தாழ்த்தி ஒப்பு கொடுங்க. இயேசுவோட பாதத்தில் மன்றிட்டு ஒப்பு கொடுங்க. வாய்களை திறந்து துதித்து ஒப்பு கொடுங்க. ஒப்பு கொடுங்க, ஒப்பு கொடுங்க. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நாடை நடந்திடுவோம். உள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பா. வெள்ளம் போல சாத்தான் வந்தாலோ ஆவிதாமே கொடி பிடிப்பா. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. அஞ்சாதே என் மகளே, நீ அஞ்சாதே என் மகளே. வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். வெற்றி கொடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாதே. ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ
பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடந்திடுவோம். காடானாலும் மேடானாலும் கர்த்தருக்கு பின் நடப்போம். காடானாலும் மேடானாலும் நடப்போம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டோம். கலப்பையில் கை வைத்திட்டோம், நான் திரும்பி பார்க்க மாட்டோம். வெற்றி கோடி பிடித்திடுவோம், நாம் வீர நடை நடத்திடுவோம். Glory, 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 glory. Hallelujah, glory. ஆயிரத்தை நம்பப்படாலோ அணுகாதே அணுகாதே, ஆயிரம் தான் துன்பம் வந்தாலோ அணுகாதே அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலையை வென்று விட்டோம். ஆயிரத்தால் துன்பம் வந்தாலோ அணுகாதே அணுகாதே. ஆயிரத்தால் துன்பம் வந்தாலோ அணுகாது அணுகாதே. ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலையை வென்று விட்டோம். ஆவியின் பட்டயம் உண்டு, நாம் மலையை வென்று விட்டோம். ஆயிரத்தால் துன்பம் வந்தாலோ அணுகாதே அணுகாதே. ஆயிரத்தால் துன்பம் வந்தாலோ நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை, இயேசுவின் நாமத்தில் விடுதலை. Shakaragabadala nagadala Uda baba baba shebodolo rogabadala Uda bala Jesus. Glory, hallelujah. Thank you, Father. Thank you, Jesus. Jesus. Power in the name of Jesus. தயவு செய்து ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள நான் முடிக்க போறேன். உங்க 2 கை உங்க நெஞ்சிலே வைங்களேன். யாரும் கை நெஞ்சில் எடுக்க கூடாது. உங்களுடைய ஆவி, உங்க ஆத்துமா, உங்க சரீரத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். இன்னைக்கு இந்த இடத்துல அநேகருடைய ஆவி அப்படியே தணிந்து போயிருக்குது, கட்டப்பட்டு இருக்குது. ஆவியிலே ஒரு அனலும் இல்லை. ஒன்னிகள் நீ அனலா இருக்கணும், இல்ல நீ குளிரா இருக்கணும். நீ வதுவதுப்பா இருக்க கூடாது. நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன் கர்த்தர் சொல்லுகிறார். நீ அனலும் இல்லாமல் குளிரும் இல்லாமல் இருந்தால் நான் உன்னை வாந்தி பண்ணி போடுவேன். உங்க ஆவியிலே ஒரு விசுவாசம் உண்டாகட்டும், ஆவியிலே ஒரு அனலிப்பு பறக்கட்டும், ஆவியில் ஒரு எழுப்பதெழுப்பு உண்டாகட்டும்.
ஆவியை கட்டி வைத்திருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும். ஆவியை கட்டி இருக்கிற கட்டுகள் இயேசுவின் நாமத்தில் அவிழ்க்கப்படட்டும். ஆவியை பலவந்தமாய் வைத்திருக்கிற பலவான் இயேசுவின் நாமத்தில் முறியட்டும். ஆவியின் மேல் ஆதிக்கம் கொண்டிருக்கிற பொல்லாத தீய சக்திகள் இயேசுவின் நாமத்தில் மறையட்டும். உங்களுடைய ஆத்மாவுக்காக நான் ஜெபிக்க போறேன். என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? தாவீது கேட்கிறார், என் ஆத்மாவே ஏன் கலங்குகிறாய்? ஏன் எனக்குள் தேங்குகிறாய்? நெஞ்சிலே கை வைத்திருக்க அநேக ஆத்துமாக்கள் குமரிக் கொண்டிருக்கிறது. அநேக ஆத்துமாக்கள் சத்து போயிருக்கிறது. பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். பாவம் செய்கிற ஆத்துமா சாகும். அநேகுடைய ஆத்துமா இப்ப சத்திருக்குது. அநேகுடைய ஆத்துமா பலவீனப்பட்டிருக்கிறது. அநேகுடைய ஆத்துமா இப்ப செகுடா இருக்குது. அநேகுடைய ஆத்துமா இப்ப சப்பானிகளா இருக்குது. ஆத்துமாவில் பலன் இல்லை, ஆத்துமாவில் அனல் இல்லை, ஆத்துமாவில் ஜீவன் இல்லை. கர்த்தர் உங்க ஆத்துமாவை தொட போகிறார். ஒரு புதிய வல்லமை உங்க ஆத்துமாவுக்குள் வரப்போகுது. ஒரு புதிய எழுப்புதல் உங்க ஆத்துமாவுக்குள் வரப்போகுது. ஒரு புதிய சக்தி உங்க ஆத்துமாவுக்குள் வரப்போகுது. உங்க ஆவி இப்ப பலப்படுது, ஆத்துமா பலப்படுது. இயேசுவின் நாமத்தில் ஆவி ஆத்துமாவிலே விடுதல். கர்த்தர் தருகிறார். உங்க சரீரத்துக்காக நான் ஜெபிக்க போறேன். உங்களை ஜெபிக்க விடாம, உங்களை துதிக்க விடாம, ஆத்மா விழிப்போடு செயல்பட விடாம உங்க மாம்சம் உங்களை தடுக்குது. உங்க மாம்சம் உங்களை தடுக்குது. உங்க மாம்சம் உங்களை தடுக்குது. மாம்சத்திலே பல பலவீனம், மாம்சத்திலே பல வியாதிகள், மாம்சத்திலே பல போராட்டங்கள். அதிக நாட்களை உபவசித்து அநேகர் இன்னைக்கு உபவசிக்க முடியல. மணிக்கூர் கணக்காக ஜெபித்தவர்கள் இன்னைக்கு 10 நிமிஷம் ஜெபிக்க முடியல. முழங்காலில் நின்றவர்கள் முழங்காலில் நிற்க முடியல. நடந்தவர்களுக்கு நடக்க முடியல. எழுப்பி நிற்கிறவர்களுக்கு நிற்க முடியல. மாம்சத்துல பலவிதப்பட்ட பலவீனம், பலவிதப்பட்ட பலவீனம். சாத்தானுக்கு தெரியும், நீ முழங்கால் படியிட்டால் அவனுடைய கதை முடிஞ்சது. நீங்க தேவனுக்கு முன்பாக முட்டி போட்டால் சாத்தான் கதை முடிந்தது அவனுக்கு தெரியும். ஆனபடினால உங்க முழங்காலில் பலவீனத்தை கொடுப்பார். உங்களோட குடல் அதிகமான பசியை கொடுப்பார். உங்களை உபவசிக்க விட மாட்டேன். உபவாசத்தினாலும் ஜெபத்தினாலும் அன்றி இவ்விதமான வியாதி பிசாசு ஒளிந்து போவாது கர்த்தர் சொன்ன பார்த்தீங்களா? நீங்க உபவசித்தால் உங்களுக்கு வெற்றி உண்டு, விடுதல் உண்டு. உங்க சரீரத்தில் பலவீனத்தை கொடுத்து வியாதியை கொடுத்து உபவசிக்க விட மாட்டேன். கண் விழித்து ஜெபிக்க விட மாட்டேன். ஆண்டவருக்காக எதையும் செய்ய விட மாட்டேன். பலவீனமான சரீரம் இயேசுவின் நாமத்தில் இந்த மண் பாத்திரத்தை இப்ப தொடுவீராக. ஆவிக்காக நான் ஜெபித்திருக்கிறேனப்பா, ஆத்மாவுக்காக நான் ஜெபித்திருக்கிறேனப்பா. இந்த ஆவி ஆத்மாவை சுமக்கிற இந்த மண் பாடி, இந்த மண் சரீரம் என் கர்த்தருக்காக இப்ப பலப்படுவதாக. சரீரத்தில் இருக்கிற சிரசு முதல் பாதம் எல்லா வியாதிகள், உள்ளும் புறமாயிருக்கிற சகல பலவீனங்கள், சகல வியாதிகள், சகல அந்தகார சக்திகள், எல்லா போர்கள், போராட்டங்கள், பலவீனங்கள், பயத்தின் ஆவிகள், பயத்தின் ஆவிகள், கொடூரமான தீய சக்திகள், மாம்சத்துடைய இச்சைகள், மாம்சத்துடைய கிரியைகள் எல்லாம் இப்ப அதமாக்கப்படுவதாக. அதமாக்கப்படுவதாக, அதமாக்கப்படுவதாக. ஆவியில விடுதல், ஆத்மாவில விடுதல், சரீரத்தில விடுதல், ஆவியில விடுதல், ஆத்மாவில விடுதல், சரீரத்தில விடுதல். இயேசுவே இங்க வந்திருக்கிற அத்தனை மக்களுக்கும் கட்டளையிடுவீராக. லைவிலோட பார்த்து கொண்டிருக்கிற மக்களுக்கு அந்த விடுதலை கொடுப்பீராக. லைவிலோட கவனிக்கிறவர்களை இப்ப விடுதலை ஆக்குவீராக. தூரத்திலும் சமீபத்திலும் இந்த ஒளிபெருக்கின் சத்தம் கேட்கிற மக்களை கர்த்தர் விடுதலை ஆக்குவீராக. எல்லாருக்கும் விடுதலை இயேசு தருகிறார். எல்லாருக்கும் விடுதலை இயேசு தருகிறார். எல்லாருக்கும் விடுதலை இயேசு தருகிறார். அவர் உங்களை கைவிட மாட்டார். விசுவாசிங்க. இயேசு என்னை தொட்டார். என் ஆவியில் ஒரு விடுதல் வந்தது. என் ஆத்மாவுக்கு ஒரு விழிப்பு வந்தது. என் மாம்சத்தில் பலன் வந்தது. அப்படிப்பட்டவங்க மாத்திரம் தலைக்கு மேலே கரங்களை தட்டி சந்தோஷமா ஆர்ப்பரித்து அந்நிய பாஷையில் அப்பாவே பேசி மகிழுங்க.